ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே 2.0 அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் சோலோ லெவலிங்கோட சீசன் 1 எபிசோட் 1 பார்க்க போகிறோம். ஓப்பனிங்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை காட்டுவாங்க. ஷிப்பில் போயிட்டு இருக்கப்ப கேப்டன் கிட்ட இதை என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவன் கேட்கவும் இதை ஹண்டர்ஸே பார்த்துக்கிட்டு வந்துருவான். ஜேஜு ஐலாண்ட் ரைடிங் ஸ்குவாட் கேதராக இருக்கும். வினோதமான ஸ்பீஷீஸ் ஒரு ஹண்டரை தோத்திட்டு வரும். ஃபைட் பண்ண வெளிச்சத்துக்கு வந்து முன்னாடி நிற்கவும் ஓடி வந்த ஸ்பீஷீஸ் பார்த்தா ரெட் டான்ஸாக இருக்கும். ஒரு ஹண்டர் இதுக்கு ஃப்ரண்ட் லைன்ஸை கொலாப்ஸ் பண்ணாமல் இருக்கு, அதை தடுத்தே ஆகணும்பான். இன்னொரு ஹண்டர் அதை வெட்ட போறப்ப இன்னொரு ஹண்ட் அவனை அட்டாக் பண்ணிடும். வேட்டையாட போன ஹண்டர்ஸே வேட்டையாடுங்க. இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுங்கிற மாதிரி ஒருத்தன் பயப்பட ஆரம்பிச்சிருவான். ஒருத்தனுக்கு கான்சியஸ்னஸ் போயிட்டு இருக்கும். அந்த சமயத்துல மின் பியோங் கியூ வந்து காப்பாத்துவான். ஹீலிங் மேஜிக் பண்ணி அவனை ஹீல் பண்ணிருக்கப்ப பின் பக்கமா நிறைய ஹேண்ட்ஸ் அட்டாக் பண்ண வரும். யூன் ஷோக் காப்பாத்துவான். பேக் யூன் ஹோ தோ வந்துட்டு ரெட் டான்ஸை பூரா போட்டு பொழந்தெடுப்பான். எஸ்ராங் கட்டர்ஸ் வந்துட்டாங்கன்ட்டு எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. விஷயங்கள்ல அவசரப்படுறேன்பா. என்னால முடிஞ்ச பேத்த காப்பாத்த ட்ரை பண்றேன். கண்டிப்பா நான் 2 பேர் காப்பாத்துவீங்கன்னு தெரியும்பா. சிரிச்சிட்டு இருக்கப்ப பின்னாடி பயங்கரமா சத்தம் கேட்கும். என்னடான்னு பார்த்தா ஒரு பெரிய ஒயிட் டேண்ட் வந்து நிற்கும். அதை பார்த்தா பாஸ் மாதிரி தெரியலன்பா. பேக் இது இந்த கூட்டத்தோட லீடரா இருக்கலான்பா. காயப்பட்டவங்களை போய் ட்ரீட் பண்ணுங்கப்போ அதை நான் பாத்துக்கிறேன்பா. பேக் எல்லாத்துக்கும் தயாரா இரும்பா. 2 பேரும் சண்டை போட போவாங்க. இருந்து அட்டாக் வைப்பான். பேக் அந்த எறும்போட 2 பக்கம் இருந்த பல்ல புடுங்கிடுவான். தள்ளி விட்டுரும். பேக் அதோட ஒரு பல்ல வச்சு வேகமா எரியதுல அதோட நெஞ்ச தொலைச்சிக்கிட்டு போகும். இன்னும் நிறைய ஒயிட் ஹேண்ட்ஸ் வரும். இதை பார்த்த பேக் இன்ட்ரெஸ்டிங்ட்டு பயங்கரமா பூஸ்டப் ஆவான். 2 பேரும் வெறித்தனமா சண்டை போடுவாங்க. பக்கத்து சிட்டில இருக்க சாய் ஜாங்கின்னு அவங்க சண்டை போடுறத அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பான். பார்த்தா இந்த இடத்துலயுமே நிறைய ரெட் அண்ட் ஒயிட் ஹேண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். கமாண்டர் நாங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும் முன்னாடி சொல்லுவோம். சாய் அவனோட ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணுவான். முன்னாடி வந்த எல்லா ரெட் ஹேண்ட்ஸுமே காலி ஆயிரும். ஒயிட் ஹேண்ட்ஸ் அதுக்குள்ள தாண்டி வரும். சாய் அட்டாக் பண்ண ஆர்டர் கொடுத்துருவான். இதுக்கப்புறமா 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம உலகத்தையும் வேற டைமென்ஷன்ஸையும் நினைக்கிற மாதிரி சில கேட்ஸ் வந்ததா வாய்ஸ் ஓவர் வரும். அந்த மறுபக்கம் ரொம்ப மோசமான கிரியேச்சர்ஸ் இருக்கும். அதுதான் மேஜிக் பீஸ்ட். அதுகளை எந்த ஆயுதத்தாலையும் தொலைக்க முடியாது. அதுகளை எதிர்த்து சண்டை போடுற எபிலிட்டிஸ் இருக்கவனால மட்டும்தான் அதுகளை கொல்ல முடியும். அவங்கள தான் ஹண்டர்ஸ்ங்கிறோம். அவங்க உடம்புகளில் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் மேஜிக் இருக்கோ அதை பொறுத்து அவங்களோட ரேங்க்கும் இருக்கும். டிசெண்டிங் ஆர்டர்ல SABCD அப்புறம் E ரேங்க்ங்கும் போது நம்ம தலைவன் சங் ஜின்வூவை காட்டுவாங்க. என்னதான் இந்த பவர்லாம் வந்தாலும் தனியாளோட எஃபர்ட்ஸ்லாம் வேலைக்கு ஆகாது. அப்படிங்கும் போது சோலோ லெவலிங்னு போடுவாங்க. இதுக்கப்புறமா 3 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற பிரசன்ட் டேல காட்டுவாங்க. இதுக்கப்புறமா ஒரு கேட் ஓப்பன்ல இருக்கிறத காட்டுவாங்க. அங்க சில ஹண்டர்ஸ் இருப்பாங்க. ட்ரிங்க்ஸ் கொடுத்தவர் இன்னைக்கான ரைடுக்கு குட் லக் சொல்லிட்டு போவார். இந்த இடத்துக்கு பார்க் வந்துட்டு கிம்க்கு ஹாய் சொல்லுவான். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு. பார்க் தானே நீ ஹண்டிங்லாம் போதும்ட்டு போயிட்டீன்னு ஆன்சன்பா. அதெல்லாம் 2வது குழந்தைக்கு அப்பாவாகிறதுக்கு முன்னாடின்பா. கிம் நேரம் கூடி வந்தா காசு நிறைய கிடைக்கும்லன்பா. பார்க் ரொம்ப நாள் ஹண்டிங் ரைட் போகாதனால கொஞ்சம் நர்வஸா இருக்குன்பா. டக்குன்னு எல்லாத்தோட கவனம் வேற பக்கம் போகும். எல்லாரும் சங்க கிரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. தலைவனும் சரி சரின்ட்டு முன்னாடி நடந்து வரப்ப கிம் பார்த்துட்டு நான் இங்க இருக்கேன்டா, வரும்போது சாப்பிட்டு வந்து என்னன்னு சொல்லி கேட்பாரு. வயிறு ஃபுல்லாகிற அளவுக்கு சாப்பிட்டேன்ட்டு முன்னாடி போவான். பார்க் இவன் அவ்வளோ பெரிய ஆளா, எல்லாரும் உனக்கு சொல்றாங்கன்னு சொல்லி கேட்பான். நீ வேற ஏன்டா, நீ போனதுக்கு அப்புறமா தான் வந்து சேர்ந்தான். இவனுக்கு ஒரு நிக்நேம் கூட இருக்கு, ரொம்ப வீக்கான ஹண்டர்ன்பா. ஸ்ட்ராங் இல்லையா வீக்கான்னு கேட்கவும் E ரேங்க் கேட் குள்ள போனதுக்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டான். அதுல இருந்து அவனை வீக் ஹண்டர்ங்கிறாங்கன்பா கிம். அப்ப பலவீனமானவனான்னு கேட்கவும் யோசிச்சு பாரு, இவனையே கூப்பிட்டுருக்காங்கன்னா கிம் இப்ப நம்ம போறது எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருன்பா. அது சரின்ட்டு அவ்வளோ வீக்கா என்னன்னு சொல்லி கேட்பான். பார்க் மெதுவா பேசுறா, அவனுக்கு கேட்ட போதுன்பா கிம். சங்க அவன் மனசுக்குள்ள அதான் கேட்டானே, திரும்பி போய் பேசி மட்டும் என்ன பிரயோஜனம்ட்டு டிப்ரெஸ்டா போவான். யூஹி சங் என்ன உனக்கு திரும்ப அடிபட்டுச்சான்னு சொல்லி கேட்பா. பார்த்து ரொம்ப நாளாச்சு, திரும்ப ஒன்னா வேலை செய்ய போறோம் போலேன்பா. மோத்தல இருக்க காயத்தை பத்தி கேட்கவும் எப்பயும் போலதான்பா, நீ கொஞ்ச நாள் கேர் பண்ணிக்கன்பா. இதுக்கப்புறம் 2 பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஏதோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாதான் சொன்னாங்கன்னு சொல்லி ஜூஹி கேட்கவும் ஏதோ E ரேங்க் கேட்டுங்கிறனால தப்பிச்சன்பா. கூட ஹீலர் இல்லைன்னு சொல்லி கேட்பா. எல்லாருமே ஹையர் ரேங்க்ல இருக்க ஹண்டர்ஸ்ங்கிறனால ஹீலர்ஸை யாரும் கூட்டிட்டு போலின்பா. சுயநலவாதிய அவனுக்கு தேவையை மட்டும் பாக்குறாங்கன்ட்டு ஜூஹி கத்தவும் விட்டு தள்ளு, பலவீனமா இருக்கிறது என் தப்பு, உனக்கே தெரியும்ல, இதெல்லாம் எனக்கு பழகி போச்சுன்பா. எல்லாரும் அசம்பிள் ஆகிறத பார்த்துட்டு போக போறாங்க போல, வா போலான்பா. முன்னாடி தான் தான் லீடர்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு என் பேர் சாங் சியோல்பாரு, கூட வரல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்கவும் எல்லாருமே எங்கல்ல நீங்க தான் ஸ்ட்ராங்கஸ்ட், உங்களோட வரதுல ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு இருப்பாங்க. தலைவன் சங் உங்களோட சேர்ந்து வேலை செய்யல சந்தோஷம்பா. சரின்ட்டு எல்லாருமே ரெடியான்னு கேட்கவும் கேட் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. எல்லாரும் உள்ள போவாங்க. கிம் சங்க கூப்பிட்டு பின்னாடியே வா, திரும்ப ஹாஸ்பிட்டல் போறேன்பா. ஜூஹி வா போலான்ட்டு முன்னாடி போயிருவா. தலைவன் கையில கத்தி எடுத்து பார்த்துட்டு இதுல எந்த மேஜிக்கல் பவர்ஸ் இல்ல, இப்போதைக்கு என்னால இதான் வாங்க முடிஞ்சது, எதுவும் இல்லாம இருக்கு, இதே ஓகே தானன்ட்டு நல்லா மூச்சு விட்டு பெருசா ஏதாவது பண்ணணும்ட்டு உள்ள போவான். இதுக்கப்புறம் கொரியன் அசோசியேஷன்ல காட்டுவாங்க. பூ ஜின்சூல் சேர்மன் கோ எல்லாம் நல்லபடியா தானே போகுதுன்னு சொல்லி கேட்பான். எப்பவும் போலதான் டஞ்சன்ஸ் இடிபாடுகள்ல இருக்கு, இருந்தாலும் உள்ள இருக்க ரிசோர்சஸ் கலெக்ட் பண்றாங்க. அவங்க கேட்கறதுலயும் தப்பு இல்லையே, நம்மளே அதுல இருக்கிறத வச்சு தான் போடுறோம் அப்படின்ட்டு டிராவர்ல இருந்து ஒரு ஸ்டோன் எடுத்துட்டு ரிஃபிட் பண்ண பீஸ் கட்ட இருந்து இந்த எசன்ஸ் ஸ்டோனும் எடுக்கிறோம். இதெல்லாம் விலை மதிப்பற்றதுன்னு பாரு சேர்மன் கோ குன்ஹி. சங் இப்போ ஒரு டஞ்சனுக்குள்ள போனான் இல்லையா, அவனுக்கு ஒரு வேல்யூபிளான எசன்ஸ் ஸ்டோன் கிடைக்கும். ஒரு வழி எனக்கு ஒன்று கிடைச்சிச்சுன்னு சந்தோஷப்படுவான். ஜூஹி ஜின்வூன் கூப்பிடுவோம். திரும்பி பார்ப்பான், காப்ளின் கொள்ள வந்திருக்கும். தடுக்கிறதுக்கு கத்தி வைப்பான். அதுவே லைட்டா கிராக் ஆயிருக்கும். அதுகிட்ட இருந்து தப்பிச்சு போய் கடைசியா கத்தியை வச்சு குத்த போவான். ஆல்ரெடி கிராக் ஆயிருக்கும் இல்லையா, காப்ளினை குத்தவும் மொத்தமா உடஞ்சிரும். காப்ளின் அதோட
அதோட கத்தியை வச்சு சங்கோட வயிற்றுல ஏத்திருக்கும். ஜூஹியை பின்னாடி போக சொல்லிட்டு பார்க் சங்க காப்பாத்திடுவான். சங் வயிற்றுல குத்துன கத்தி எடுத்துருவான். பயங்கரமா பிளட் லாஸ் ஆகும். ஜூஹியை சங்க பார்த்துக்க சொல்லிட்டு பார்க் மேஜிக் பீஸ்ட வேட்டையாட போயிடுவான். ஜூஹி உனக்கு எதுவும் ஆகாதுன்ட்டு அவளோட ஹீலிங் மேஜிக் பண்ணுவா. எல்லாரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கப்ப தலைவன் மட்டும் அடிபட்டு கிடப்பான். திரும்ப கொரியன் அசோசியேஷன்ல கட்டுவாங்க. சேர்மன் கோ இந்த எசன்ஸ் ஸ்டோன்ஸ்லாம் பெரிய பீஸ்ட் தான் கிடைக்கும். இது மூலமா தேவைப்பட்ட ஆயுதங்கள் மற்ற பீஸ்ட கொல்றதுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். அதே மாதிரி மானா கிறிஸ்டல்ஸ் டஞ்சன்ஸ்ல இருந்து மட்டும்தான் எடுக்க முடியும். பவர் கம்மியா இருக்குங்கவும் கவர்மெண்டோட நோக்கம் வேற மாதிரி இருக்குன்பா. கோ இது ஒரு புது பவர் சோர்ஸ், நியூக்ளியரோட பாதுகாப்பானது. வாட்டர், ஏர், ஜியோ தெர்மல்னு எல்லாத்த விட எஃபிஷியன்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃபாசில் ஃபியூல்ஸ் மாதிரி அட்மாஸ்பியரை மாசுபடுத்தாதுன்னு பாரு. இதை வச்சு எலக்ட்ரிசிட்டி கொண்டு வர பாக்குறாங்கங்கவும், ஆனா இது ஹண்டர்ஸ்னால மட்டுமே கிடைக்கக்கூடிய சோர்ஸ் தானன்பா. கோ இருந்துட்டு அதனால தானே ஹண்டர்ஸ்க்குன்னு தோள்கள்ல நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு பாரு. சங்கோட டீம் அந்த டஞ்சன் பாஸவே காலி பண்ணிருப்பாங்க. எல்லாரும் பாஸவே காலி பண்ணியாச்சுட்டு ஜாலியா இருப்பாங்க. ஜூஹி சங் மேல கோவத்துல இருப்பா. கட்டாயத்துல ஒன்னும் ஹண்டர் ஆகலே, ஏன்னா உடம்பு பூரா காயமா இருக்குன்ட்டு ஹீல் பண்ணிட்டு இருப்பா. அப்பெல்லாம் இல்ல மன்னிச்சிருங்கன்பா, மன்னிப்புல வேணா நான் சொல்றது புரியுதா இல்லையான்னு கேட்பா. டீம் லீடர் எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு கேட்டிருப்பாரு. மானா கிறிஸ்டல்ஸ் பெருசா இல்ல, நமக்கு பெரிய அளவுல காசு கிடைக்காதுன்பா. இதெல்லாம் பார்த்த சங் மொத்தமாவே முடிஞ்சு. இப்ப என்கிட்ட இந்த ரேங்க் எசன்ஸ் ஸ்டோன் மட்டும் தான் இருக்கு, எவனும் மதிக்க மாட்டான்ட்டு டெப்ரஸ் ஆவான். ஒருத்தன் கூப்பிட்டு இதை வந்து பாருங்கன்னு கத்துவான். போய் பார்த்தா பெரிய டனல் இருக்கும். டபுள் டஞ்சனா இருக்குமோன்னு அசம்ஷனுக்கு வருவாங்க. ஒரு லேடி இந்த டஞ்சனோட பாஸ கொண்டுமே அதோட போர்ட்டல் மூட்ல விசித்திரமா இருக்குன்னு சொல்லவும் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பார்க்கும் கிம்மும் இன்னும் அதிக பணம் கிடைக்கலான்னு ஆசையில இருப்பாங்க. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்து ஆர்டர்ஸ் வரட்டும் பாரு டீம் லீடர். பார்க் அண்ட் கிம் அவனுங்க வந்து கொள்ளையடிச்சிட்டு போறக்கான்ட்டு இவன் வேற ரெண்டாவது குழந்தைக்கு அப்பா போறான். சில சமயங்கள்ல ரூல்ஸ் பிரேக் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது என்பாரு. அதிகப்படியா ரிஸ்க் இருக்கேன்ட்டு voting எடுத்து பார்க்கலாம் பாரு. சிலர் சேரினும் சிலர் வேணான்பாங்க. ஜூஹி வரக்கு விருப்பம் இல்லைன்றவா. மொத்த 13 பேர்ல 6 பேர் எஸ்னும் 6 பேர் நோன்னு சொல்லியிருக்காங்க. கடைசியா நீதா இருக்குன்ட்டு சங் கிட்ட போலாமா வேணாமான்னு சொல்லி கேட்பாரு. சங் அவன் மனசுக்குள்ள இந்த ரேங்க் டஞ்சன் அப்பா எங்க போனாருன்னே தெரியல, அம்மாவுக்கு மெடிக்கல் செலவு இருக்கு, தங்கச்சிக்கு படிப்பு செலவும் இருக்குன்ட்டு ஒரு கை பாத்திரலான்ட்டு போலான்ருவான். இதுக்கப்புறமா ஹண்டர் கில்ல காட்டுவாங்க. யூஜின் ஹோவ அந்த லேடி பிளாக் ஸ்பியரோட ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுல கை நீட்ட சொல்லுவா. அடுத்த ஆளை கூப்பிடுவாங்க. இதுக்கப்புறமா சாய் ஜாங் என்ன காட்டுவாங்க. போன்ல 2 B ரேங்க் அண்ட் 2 C ரேங்க் ஹண்டர் கிடைச்சிருக்கதா சொல்லுவாங்க. ஒத்து வந்தா சேர்த்திக்கங்க, யாரும் சாஹேயின் மாதிரி கிடைக்க போறது இல்லைன்பா. சாய் சிட்டில 2 பேரு ஒரு விமனோட பேக் தேடிட்டு ஸ்கூட்டர்ல எஸ்கேப் ஆகி போவானுங்க. போற வழியில முன்னாடி ஒரு லேடி இருப்பா. காது கேட்கலையே தள்ளிப்போன்னு கத்துவானுங்க. டக்குன்னு அந்த லேடி ஜம்ப் பண்ணி அந்த விமனோட பர்ஸை காப்பாத்திடுவா. அந்த பேக்கோட ஓனர் வந்துட்டு தேங்க்ஸ் பண்ணுவாங்க. அந்த லேடியோட ஹேட் கண்டதுல எல்லாரும் அவங்களோட ஐடென்டிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க எஸ் ரேங்க் சாஹே ஹிந்தன் சொல்லிட்டு பக்கத்துல வருவாங்க. தலைவி இன்ட்ரோவர்ட் டைப் போல, பேச வரதும் கூட காத்து மாதிரி தான் கேட்கும். பாக்குற வரைக்கும் பார்த்துட்டு இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போயிருவா. டனலுக்குள்ள ரொம்ப நேரமா நடந்து போயிட்டு இருப்பாங்க. டஞ்சனோட பாஸ் இறந்து டஞ்சனோட கேட் 40 நிமிஷம் தான் ஓப்பன்ல இருக்கும். 20 நிமிஷம் தான் டைம் இருக்கும் பாரு. சங் ஜூஹி கிட்ட சாரி கேட்பான். எங்கிட்ட இதுல சாரி கேட்கறீங்கவோ, இல்ல நான் தானே கடைசியை சம்மதிச்சேன், இப்ப என்னால போய் திரும்ப பீஸ்டோட சண்டை போடணும், அப்புறம் ரிசோர்சஸ் தேடணும் அப்படின்ட்டு லைட்டா பேசுவோம். தலைவில செம காண்டாயிருவா. ஏண்டா அவ்வளோ அடிபட்டு இருக்கு, நான் தான் உன் உடம்பு பூரா ஆன காயத்தை சரி பண்றேன், நீ ஒன்னும் என்னை பத்திலாம் கவலைப்பட வேணாம், முதல்ல நீ ஒன்ன பாத்துக்கன்ட்டு பயங்கரமா கத்தவும். சங் மனசுக்குள்ள ஜூஹி மாதிரி ஒரு B ரேங்க் ஹீலர் கூட இருக்கிறதுனால பல முறை தப்பிச்சிருக்கன்னு திங்க் பண்ணிட்டு வருவான். உனக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லி ஜூஹி கேட்கவும் புரியுதுன்பா. கோவப்பட்டு இருந்த கவலைப்பட வேணாம், முதல்ல நீ ஒன்ன பாத்துக்கன்ட்டு பயங்கரமா கத்தவும். சங் மனசுக்குள்ள ஜூஹி மாதிரி ஒரு B ரேங்க் ஹீலர் கூட இருக்கிறதுனால பல முறை தப்பிச்சிருக்கன்னு திங்க் பண்ணிட்டு வருவான். உனக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லி ஜூஹி கேட்கவும் புரியுதுன்பா. கோவப்பட்டு இருந்தவ வெக்கப்பட்டு நீ உன்னோட நன்றி கடனை காட்டணும்பா. தலைவன் ஷாக் ஆயிருவான். வெளியே கூட்டிட்டு போய் எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுக்கணும், உனக்குலாம் தோணுதா இல்லையான்னு சொல்லி கேட்பா. அப்படிலாம் இல்லைன்ட்டு தலைவன் மழுப்புறப்ப நம்ம வந்தாச்சுன்னு வாய்ஸ் கேட்கும். பாஸ் சேம்பர்ன்பாங்க. இந்த மாதிரி ஆக்சுவல் டோரை பார்க்கறதுலாம் ரேர் தெரியுமான்பாங்க. பார்க் அண்ட் கிம் காசுப்பட்டு இங்க இருந்து எதுவும் எடுத்துட்டு போகாம மட்டும் போக மாட்டான்னு இருப்பாங்க. எல்லாரும் ஒன்னா தானே போயாகணும் லீடர் சாங்னு சொல்லி கேட்கவும் அவர் முன்னாடி அப்ரோச் ஆவார். புதுசா வந்த ஹண்டர்ஸ்க்கு ஹண்டர் அசோசியேஷனோட சேர்மேனான கோ கன் ஹீயே தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு எப்படிலாம் இருக்கணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்துட்டு இருப்பாரு. கிரேட்ஸ்ல இருக்கவங்களே இங்க போனா ரொம்ப கவனமா தான் இருப்பாங்க, அலட்சியமா இருந்துடாதீங்க, பயப்படணும், அது ரொம்ப அவசியம், நீங்க உயிரோட இருக்கணும்னா அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் பாரு. சங்கோட டீம்ல கட்டுவாங்க. டோர் ஓப்பன் ஆகவும் சுத்தி வர ப்ளூ ஃபிளேம்ஸ் வரும். எல்லாருமே ஆசமா இருக்குன்ட்டு லைட்ல எரியுதுன்ட்டு இதுக்கு முன்னாடி அப்படி எல்லாம் இடத்த பார்த்தது இல்லைன்ட்டு போயிட்டு இருப்பாங்க. சுத்தி வர ஸ்டாச்சுஸா இருக்கும். சிலர் ஸ்டாச்சுஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆசமா இருக்குன்ட்டு இருப்பாங்க. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குன்ட்டு சங் மட்டும் ஸ்டாச்சு ஆஃப் காட் முன்னால போய் நிப்பான். மற்ற ஸ்டாச்சுஸை விட இதுதான் ரொம்ப பெருசா இருக்குன்ட்டு பார்ப்பான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு மேஜிக் பீஸ்ட் தான் ஒன்னும் கூட காணான்ட்டு இருப்பாங்க. சாங் மட்டும் மேஜிக் சர்க்கிளுக்கு அதை நோட் பண்ணிடுவாரு. சாங்க இங்க ஏதோ எழுதிருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கூப்பிடுவான். பழங்காலத்து வார்த்தைகளான்ட்டு பாப்பாரு. காட்டனன் டெம்பிளோட கட்டளைகளா, முதல்ல கடவுளை மதிக்கணும், 2வது கடவுளை போற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஜூஹி சங்க கூப்பிடுவா. 3வது கட்டளை கடவுள் மேல நம்பிக்கை வைங்கன்னு இருக்கும். அந்த பெரிய சிலையோட கண்ணு நகர்ந்துச்சு, அது நம்மளை பாக்குதுன்பா, இல்ல ஜஸ்ட் அதோட கற்பனையா இருக்கலான்பா. சாங் படிச்சுட்டு
இருந்த அந்த கட்டளைகள்ல இந்த விதிகளை பின்பற்றினா உயிரோட தப்பிக்க முடியாதுன்னு இருக்கும். பயங்கரமா சத்தம் கேட்கும். என்னடான்னு பார்த்தா டோர் க்ளோஸ் ஆயிருக்கும். ட்ராப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பயப்பட்டு இருக்கப்ப ஒரே ஒருத்த மட்டும் அதுக்கெல்லாம் கவலைப்பட போறதா இல்ல, நான் கிளம்ப போறேன்ட்டு டோர் பக்கத்துல போறப்பவே அங்க கோடாரி வச்சிருந்த ஒரு ஸ்டாச்சு அவன் மேல் பாகத்தை வெட்டி இருக்கும். இதை பார்த்து எல்லாருக்கும் அள்ளு விட்டுரும். எல்லாரும் அதுகளோட சண்டை போடணும்னு கத்துவாங்க. சங் மனசுக்குள்ள இப்ப செத்தவன் டி ரேங்க், பார்க்க போன ஈ ரேங்கான என்ன விட ஸ்ட்ராங்கானவன் நொடியில கொண்டுருச்சு. இது டி ரேங்க் டஞ்சன் தானா? இப்படிப்பட்ட மேஜிக் பீச் நான் பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு பயப்படுறப்ப சாங் இந்த சிலைகள் நகருக்கு என்ன தண்டு பார்த்துட்டு இருப்பாரு. சங் டக்குன்னு திருப்பி ஸ்டாச்சு ஆஃப் காடை பார்ப்பான். மனசுக்குள்ள அவ்வளோ பயம் இருக்கும். ஸ்டாச்சு ஆஃப் காட் அவனை பார்க்கவும் ஸ்கிரீன் பிளாக் ஆயிரும். சங் இதுக்கு முன்னாடி ரொம்ப ஆபத்தான டஞ்சன்ஸ்குள்ள போய் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் போனப்பவே நண்பர்களை விரிஞ்சு ஈ ரேங்க் மேஜிக் பீச் அட்டாக் பண்ணுச்சு. சாப்பிடாத பிரம்மையில இருந்திருக்கேன். எவ்வளவு லோ ரேங்க் டஞ்சனா இருந்தாலும் அங்கேயே சர்வைவ் ஆக போராடி இருக்கேன். நிறைய ஹண்டர்ஸ் எசன்ஸ் ஸ்டோன்ஸை வித்து வெப்பன்ஸ் வாங்கிக்குவாங்க. ஹையர் மேஜிக் பீஸ்ட் டிஃபீட் பண்ணி நிறைய காசு பார்ப்பாங்க. ஆனா என்கிட்ட வெறும் கத்தி தான். அது மீது உடஞ்சதுன்னா கையில அதை சண்டை போடணும். என்னோட ஷூஸோட நிலைமையும் அதுதான். என்ன எவ்வளவு கிண்டல் பண்ணாலும் அதனால தான் இதுலயே இருக்கேன். நான் செய்யற வேலையில உயிர் போறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதை விட கொடுக்குற காசு அதிகம். நான் உயிரோட இருக்கிறதுக்கான வாய்ப்பை தேடி அலைகிறேன். அதனால என்னால சொல்ல முடிஞ்சதுங்கப்போ ஸ்டாச்சு ஆஃப் காடோட கண்ணு க்ளோ ஆகும். எல்லாத்தையும் தப்பிச்சு ஓட சொல்லுவான் சங். ஹீட் விஷயம் யூஸ் பண்ணிருக்கோம். சில பேர் கருகி இருப்பாங்க. தரைகள் சதஞ்சிருக்கும். எல்லாரும் ரொம்ப பயப்படுவாங்க. கிம் எல்லாரும் ஓகேவான்னு கேட்பான். பார்க் நீ ஓகேவான்னு கேட்பான். சங் ஜூஹியை காப்பாத்திருப்பான். ரொம்ப பயப்படுவா. என்ன நடக்குதுன்னே புரியலையன்ட்டு பார்ப்பான் சங். நம்மளாம் இங்கேயே மாட்டி சாக போறோம்ட்டு ஸ்டாச்சு ஆஃப் காட் கண்ணை பார்த்துட்டு நம்மளாம் சாக போறோம்பா. இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே 2.0 அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 2 பார்க்க போகிறோம். போன எபிசோட்லேயே பார்த்துருப்போம் ஸ்டாச்சு ஆஃப் காட் அதோட விஷனை யூஸ் பண்ணி பயங்கரமான அட்டாக் வச்சிருக்கோம். இப்போ வரைக்கும் சில செத்துட்டாங்க. இங்கே என்னதான் நடக்குதுன்ட்டு எல்லாரும் பயப்பட்டு இருப்பாங்க. சாங் யாரும் அசையாதீங்க, அசைஞ்சா அது திரும்ப நம்மளை அட்டாக் பண்ணுவாரு. சங் ஜூஹியை எழுப்ப ட்ரை பண்ணுவான். ரொம்ப பயப்படுவா. சங் கிட்ட நீ மட்டும் அந்த ஸ்டாச்சு அட்டாக் பண்ணுறதை பார்த்து சொல்லினா இன்னத்துக்கு இங்கே இருக்க எல்லாரும் செத்துருப்பாங்கன்னு பாரு. சங் பார்க்கவும் சாங் அட்டாக் நடக்க போது உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு சொல்லி கேட்பாரு. இல்லை நான் சென்ஸ் பண்ணிட்டு சாங்கோட கையை நோட் பண்ணுவான். இடது கை இருக்காது. சங் பயப்படுறத பார்த்துட்டு சாங் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரத்த போக்குனது ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி கேட்பாரு. சங் தலையாட்டிட்டு கட்டு போட்டு விடுவான். நான் ஜூஹி கிட்ட கேட்கலாம், ஆனா அவளோட மனசு வீக் ஆனது. அதனால தான் பி ரேங்க் ஹீலரா இருந்தோம். அவ இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களுக்கு மட்டும் பார்ட்டிசிபேட் பண்றா. நான் 2 பி ரேங்க் டஞ்சன் பார்த்திருக்கேன். ஏ ரேங்க் தான். ஆனா இப்போ நம்ம மாட்டிக்கிறது எஸ் ரேங்க் விட பயங்கரமா இருக்குன்னு பாரு. கட்டு போட்டு முடிக்கவும் சாங் காட்டன் கோயிலோட விதிகள்னு அந்த ஸ்டோன்ல எழுதி இருந்தது. ஃபர்ஸ்ட் கடவுளை வணங்கணும், கடவுளை பிரார்த்திக்கணும், 3வதா கடவுளை நம்பணும். இந்த கட்டளைகளை மதிக்காதவங்க உயிரோட இங்கிருந்து போக முடியாதுன்னு எழுதப்பட்ட விஷயங்களை சாங் சொல்லவும் சாங்கை கூப்பிட்டு கடவுள்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்காது. நமக்கு முன்னாடி அந்த சிலையா தான் இருக்கணும்பா. இதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் வரும். பல தசாப்தங்களுக்கு முன்னாடி நம்ம உலகத்தையும் வேற டைமென்ஷனையும் நினைக்கிற ஒரு போர்ட்டல் வந்துச்சு. அதை தான் கேட்டுங்கிறோம். அதுல இந்த அப்நார்மலான விஷயங்கள் உலகத்தை சுற்றி நடந்துச்சு. அது எதுக்கு அவங்க ஹண்டர்ஸ் கேட்குள்ள இருக்க டஞ்சன்ஸ்ல இருக்க மேஜிக் பீஸ்டை கொல்றது தான் அவங்களோட கடமை. என்னதான் ஹண்டர்ஸ் வந்தாலும் அவங்களோட எபிலிட்டிஸ்ல மாற்றம் இல்லை. இருந்தாலும் சில நேரங்கள்ல கேட்டோட மறுபக்கம் பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் பயத்தை கொண்டு வந்துச்சு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா சங் தங்கச்சி படிக்க ஸ்கூலில் காட்டுவாங்க. இவ பேர் ஜினா. கிளாஸ் ஆரம்பிக்க போதுன்பா அவள் ஃப்ரெண்டு கிட்ட. அவள் ஜினா கிட்ட உங்கள் அண்ணன் ஹண்டரான்னு சொல்லி கேட்பா. ஜினா ஆமான்ட்டு. இருந்தாலும் அவன் வெறும் ஈரேங்க் கண்டது தான். எப்போ பார்த்தாலும் அவனுக்கு அடிபட்டுரும். போன தடவை பார்த்தப்ப கூட அவன் முகத்தில் பேண்டேஜ் இருந்துச்சுட்டு சிரிப்பா. அப்புறம் ஏன் அதை கேட்டேன்னு சொல்லி அவகிட்ட கேட்கப்போம். காரணம்லாம் இல்லைன்ட்டு நானா இருந்தா அப்படி ஒரு முடிவு இருந்திருக்காதுன்பா. காட்டன் டெம்பிளில் காட்டுவாங்க. சங் கிட்ட ஒன்ஸ் இந்த சுச்சுவேஷன்ல நார்மல் ஆச்சுன்னா எப்படியாவது இங்கேருந்து போக பார்க்கலாம். ஆனால் அதுவுமே ஈஸி இல்லைன்ட்டு பேசிட்டு இருக்கப்ப ஒரே ஒருத்த மட்டும் இங்கே என்னால் சாக முடியாது, எனக்கு என் பவர் மேலேயும் ஸ்பீட் மேலேயும் நம்பிக்கை இருக்குன்ட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி தப்பிக்க பார்ப்பான். ஹீட் விஷனை யூஸ் பண்ணி ஸ்டாச்சு ஆஃப் காட் மொத்தமாக கறிக்கிறோம். அவன் 2 கால் மட்டும் தான் மீதம் இருக்கும். எல்லாருமே பயப்படுவாங்க. சங் இது நம்மளை எப்போ வேணா ஈஸியாக கொல்லுன்பா. சங் அதுவும் எறும்ப கொள்ற மாதிரின்பாரு. ஹீரோ அந்த வகையில் அது நம்மளை ஈஸியாக கொல்லுனா இப்போ ஏன் கொல்ல மாட்டேங்குதுன்ட்டு மனசுக்குள்ள கூட்டுத்தனமா அடிக்க வர மேஜிக் பீஸ்ட்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு திங்க் பண்ணுவான். இதுக்கப்புறம் அந்த கட்டளைகள் படிச்சிருப்பாங்க இல்லையா, அதை பத்தி திங்க் பண்ணிட்டு சாங் கிட்ட கேட்பான். ஃபர்ஸ்ட் கட்டளை என்னன்னு. ஃபர்ஸ்டா கடவுளை வணங்கணும் பாரு. கடவுளான்னு திங்க் பண்ணிட்டு இந்த டஞ்சனுக்கு தனி ரூல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருப்பான். என்னடா பண்றேன்னு பாரு சங் நான் யோசிச்சது தப்பு இல்லைனான்ட்டு பாக்குறப்ப உன் லைஃப் நீ கிவ் அப் பண்ணீங்க உன் கண்ணை பார்த்தாலே தெரியுதுன்ட்டு சாங் நம்புவாரு. ஸ்டாச்சு ஆஃப் காட் ஹீட் விஷனை யூஸ் பண்ணும். தலைமை அப்படியே தலையை குனியவும் ஸ்டாப் ஆயிருக்கும். எல்லாத்தையுமே அதுகிட்ட மண்டி எடுத்து சொல்லுவான். என்னடா முட்டாள்தனமா பேசுறேன்னு சொல்லும் போதும் கூட சாங் மட்டும் நம்புவாரு. ஃபேர் அவுட் பண்ணிட்ட போல என்கவும் ஆமான்பா. ஒரு குறிப்பிட்ட ஹைட் அளவுக்கு மேல போனாதான் பிரச்சனை, அதுவுமே தலையை குனிஞ்சிட்டா பிரச்சனை இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் கட்டல போலேன்பா. சங் தலை வணங்குவோம். இதுல உறுதியா இருக்கேன்னு கேட்பாரு சாங். ஏதோன்பா எல்லாருமே அதையே செய்வாங்க. பார்க் அண்ட் கிம் சர்வைவ் ஆயிருவோமாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாருமே தலை வணங்குவோம். பல வருஷமா மாங்கா ரீடர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த
ஸ்டாச்சு ஆஃப் காடோட ஸ்மைலை காட்டுவாங்க. தப்பிச்சிட்டோன்ட்டு பார்க் எந்திரிப்பான். கிம் உட்கார சொல்லுவான். பாத்தீங்கன்னா அது நம்மளை அட்டாக் பண்ணலேன்ட்டு சந்தோஷப்படுவான் பார்க். அது நம்மளை அட்டாக் பண்ண வரலேன்ட்டு சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. தப்பிச்சிட்டோண்டா பொழைச்சிட்டோண்டான்ட்டு பேசிட்டு இருக்கப்ப சங் மட்டும் அவன் மனசுக்குள்ள இது ஒன்னும் முடியலன்னு திங்க் பண்ணுவான். திடீர்னு பார்த்தா ஸ்டாச்சு ஆஃப் காட் எந்திரிக்கும். இது முடிச்சிடல நினைச்சோன்ட்டு எல்லாருமே பயப்படுவாங்க. சங் கிட்ட அடுத்து என்ன பண்றது, ஏதாவது உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்பாரு. எனக்குமே தெரியலன்ட்டு சங் பார்க்க போன அந்த கோயிலோட கட்டளை மட்டும் மீறக்கூடாது. அந்த வகையில 2வது கட்டளை கடவுளை துதிக்காது, அது மட்டும் தான் க்ளூங்கவும் பிரைஸ் பண்ணுமா எப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நான் பார்த்துக்கன்ட்டு ஒருத்த முன்னாடி போய் உட்காந்துட்டு ப்ரே பண்ணுவான். பார்க்கன் கிம் ஏதாவது ரியாக்ஷன் இருக்கா, ஒரு அளவுக்கு ஸ்லோவா இருக்குன்ட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அமைதியாவே இருக்கும் ஸ்டாச்சு ஆஃப் காட். ஆனா அதோட சிரிப்புங்கிறது ஆனா கொடூரமா இருக்கும். சங் அதை ஃபீல் பண்ணுவான். இது வேலைக்கு ஆகுதுங்க மாதிரி பார்த்துட்டு இருக்கப்ப ஸ்டாச்சு ஆஃப் காட் ப்ரே பண்ணிட்டு இருந்தவன மிதிச்சே கொண்டுரும். இதெல்லாம் பார்த்து எல்லாம் தெரிச்சு ஓடுவாங்க. ஒரே ஒரு லேடி மாட்டிக்குவா. சாங் எல்லாத்தையும் பிரிஞ்சு போக சொல்லிட்டு ஒன்னா இருக்கிறது ஆபத்தா போயிருப்பாரு. ஜூஹி எடுத்துட்டு ஓடுவான். சங் பார்க் ஓடுறப்ப இந்த மாதிரியான இடத்துல நான் சாகக்கூடாதுன்ட்டு பிரெக்னெண்டா இருக்க அவரோட ஒய்ஃபையும் குழந்தையும் திங்க் பண்ணுவாரு. ஒரு ஸ்டாச்சு பக்கத்துல போயிட்டு இப்ப நான் சேஃபா இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும் போது கிம் பார்க் பின்னாடி பாருப்பாரு. அந்த ஸ்டாச்சு அவனை 2ஆ வெட்டி கொண்டிருக்கும். சங் ஓடுறப்ப கடவுளை பிரைஸ் பண்ணுமா, அனைத்து எல்லாமே டீமன்ஸா இருக்கேன்ட்டு என்னால ஜூஹியையும் கைவிட முடியாதுன்ட்டு ஒவ்வொரு ஸ்டாச்சுஸா பாக்குறப்ப சில ஸ்டாச்சுஸ் கையில வெப்பன்ஸ் இருக்கும். வெப்பன்ஸுக்கு ஸ்டாச்சு பக்கத்துல போறவங்க எல்லாம் கொன்னுட்டு இருக்கும். அதுக்குள்ளேயே சில ஸ்டாச்சுஸ்ல மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். அதை நோட் பண்ணிடுவான் சங். எல்லாத்துக்கிட்டையும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்க ஸ்டாச்சு கிட்ட போக சொல்லுவான். சாங் போகவும் ப்ளே பண்ணும். தென்ன வாசிக்குதான்ட்டு எல்லாத்தையும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்க ஸ்டாச்சு கிட்ட போக சொல்லுவாரு சாங். கிம்மும் தப்பிச்சிருப்பான். சங் அண்ட் ஜூஹி இருக்காங்க இல்லையா, 2 பேர் போய் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்க ஸ்டாச்சு பக்கத்தால் நிற்கவும் அது ப்ளே ஆகாது. 2 பேர் இருக்கனாலயா இருக்கும்ட்டு சங் ஜூஹியை விட்டுட்டு ஓடுவான். ஜூஹி சேஃப் ஆயிடுவா. சங் மாட்டிக்குவான். ஸ்டாச்சு ஆஃப் காட் அவனை விரட்டும். ஜின்வுக்கு பின்னாடி மிதிக்கிற ஃபோர்ஸ்லேயே உருண்டு போய் விழுவான். வெப்பன் இருக்க ஸ்டாச்சு பக்கத்தில் விழுந்துருவான். நச்சுன்னு அடி வைக்கும். ஜூஹி ஜின்வுன்னு கத்துவா. இருந்தாலும் லைஃபை கிவ் அப் பண்ணாம சங் ஊர்ந்துட்டே போவான். ஸ்டாச்சு ஆஃப் காட் திரும்ப மிதிக்க வரும். இது இன்னும் முடியலன்ட்டு சங் அந்த ஸ்டாச்சு பக்கத்தில் போவான். ரத்த கரையா இருக்கும். அந்த ஸ்டாச்சு பாடும். அந்த சவுண்டுக்கும் இந்த சிச்சுவேஷன் நார்மலாக இருக்கும். அப்படி ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆகும். சவுண்ட்ஸ் ஃபுல்லா ப்ளே ஆகவும் ஸ்டாச்சு ஆஃப் காட் போய் அதோட இடத்துல உட்காந்துக்கும். ஜின்வு எதுவும் ஆகலையன்ட்டு ஜூஹியோட வந்து பாப்பா. ஃபைனா தான் இருக்குன்னு பா சங். ஜின்வுன்னு அலறவும் என்னாச்சுன்னு கேட்பா சங். சங்கோட வலது கால் தனியா போயிருக்கும். ஜூஹி கியூர் பண்ண ட்ரை பண்ணுவா. சங் போதும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்பா. ஜூஹி என்ன பேசுற, இதை நான் கியூர் பண்ணிடுறேன்பா. ஆனா அவளுக்கே கண்ணு மூக்கில ரத்தம் வந்துடும். மேஜிக் அதிகமா யூஸ் பண்றனால. பார்க் செத்துருப்பான் இல்லையா, அதை பார்த்த கிம் உங்களோட இடத்துக்கு போயிடுச்சுல, அதுக்கு காரணம் இப்படி மோசமா நீங்க டெசிஷன் எடுத்தனாலதான். உங்களுக்கு தேவைதான், உங்களுக்கான கர்மா தான் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்பா. டீம் லீடர் சாங் கிட்ட ஆக்சுவலா பார்க்கும் கிம்மும் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஆனாலும் ஒரு மனசாட்சி இல்லாம பேசுவான். எல்லாருமே ஏன்டா அப்படி பேசுறேன்பாங்க. சாங்குமே இதுக்கான ப்ராப்பர் டெசிஷன் நான் தான் எடுத்திருக்கணும்ட்டு இதுக்கு நான் தான் பொறுப்புங்கிற மாதிரி கில்ட்டா ஃபீல் பண்ணுவாரு. சங் அவன் மனசுக்குள்ள ஆர்கியூ பண்றதுல இது நேரம் இல்ல, இன்னொரு கட்டளை பாக்கி இருக்குன்னு திங்க் பண்ணிட்டு இருப்பான். ஸ்டாச்சு ஆஃப் காட் கையை தூக்கும். இடம் அதிரவும் என்ன எர்த்குவேக்கான்ட்டு பார்ப்பாங்க. முன்னாடி சில விஷயங்கள் அப்பியர் ஆகும் என்னன்ட்டு பார்ப்பாங்க. சங் அல்டார்ன்பா பலிபீடம் புராணங்கள்ல அடிக்கடி வரது இல்லையான்னு சொல்லி கேட்பான். சங் கடவுளுக்கு பலி கொடுக்குற மாதிரி போல 3வது கட்டளை கடவுளை நம்புறதுன்பா. இதை கேட்கவும் கிம் பலி கொடுக்கறதுங்கிறது எனக்கு புரிஞ்சுச்சுன்ட்டு என் கூட வந்தவன் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்குன்னு கஷ்டப்பட்டு வந்தான். அவனையும் 2 ஆஃபா பண்ணிடுச்சு. இன்னும் இங்க இருக்க பல பேத்துக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. டீம் லீடரா நீங்க தான் பொறுப்பெடுத்துக்கணும்ட்டு கத்தி எடுத்து கழுத்துல வைப்பான். சங் பேச ட்ரை பண்றதும் கூட காது கொடுத்து கேட்க மாட்டான். இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நானே எடுத்துக்கிறேன்ட்டு சாங் தனியா போவாரு. அவர் முன்னாடி போறதை பார்த்துட்டு சங் அவன் மனசுக்குள்ள இந்த தப்பு அவரோடது மட்டும் கிடையாது, எல்லாருமே ஓட் பண்ணாதானு திங்க் பண்ணுவான். சாங் உள்ள போகவும் ஒரு சைடு நெருப்பு எரியும். சங் இதுல வேற ஏதாவது பண்ண வேண்டியிருக்கான்னு சொல்லி கேட்பாரு. சாங் செக் பண்ணாதான் ஆகும்ட்டு பக்கத்துல இருக்க 2 பேர்த்து கூப்பிட்டு பலிபீடத்துக்கிட்ட நான் கூட்டிட்டு போறீங்களான்னு சொல்லி கேட்பான். என்னடா சொல்றீங்க மாதிரி ஷாக் ஆவாங்க. உள்ள போய் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும்பா எது வேணா நடக்கும்ட்டு. அவங்க 3 பேர் போகவும் இன்னொரு 3 ஃப்ளேம்ஸ் வரும். ஏதாவது ஃபிகர் அவுட் பண்ணியான்னு சொல்லி சாங் கேட்பாரு. இன்னும் இல்லைன்பா. இப்படியே இருந்தோம்னா கூட நம்மளை காப்பாற்ற யாராவது வருவாங்கன்பா. டஞ்சன் நீக்கி இதோட 7வது நாளாச்சு. நம்மளை ரெஸ்கியூ பண்றதுக்கு முன்னாடி அவங்க ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சாங் சொல்லுவோம். சாங் கேட் ஓப்பன் ஆகி 7 நாளுக்கு அப்புறமா ஃபுல்லா ஓப்பன் ஆகும். அதை டஞ்சன் பிரேக்ன்பாங்க. அதுக்கப்புறமா டஞ்சன்குள்ள இருக்க மேஜிக் பீஸ் நம்ம வாழ்ற மனுஷங்க உலகத்துக்கு வரும். அதனால தான் அந்த டைம் லிமிட்குள்ள நாங்க டஞ்சன்குள்ள பூந்து அந்த பீஸையும் அதோட பாஸையும் அழிப்போம். இதுவுமே ரைட் மிஷனுக்கான அனதர் பர்பஸ் தான். இதுல மட்டும் நாங்க ஃபெயில் ஆனோம் அது எங்க உலகத்துக்குள்ள ஈஸியா போந்துருன்ட்டு பார்ப்பான் ஸ்டாச்சு ஆஃப் காட். இதுக்கப்புறம் சங் ஜினாவை காட்டுவாங்க. ஜின்வுவோட தங்கச்சி அவங்க அம்மாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் போவா. சங் ஹி இன்னைக்கு லேட்டா வந்துட்டாமா, ஏதோ அப்படியே வந்துட்டேன்னா கண்டிப்பா ரொம்ப நேரம் தூங்கியிருப்பா. அப்புறம் நேஷனல் எக்ஸாம் வேற வருதுன்ட்டு அவங்க அம்மா கூட கான்வர்சேஷன் பண்ணுவா. ஹீரோ மிச்சம் இருக்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு மீதம் இருக்க லைட் எரிஞ்சாதான் அடுத்து என்னங்கிறது நமக்கு தெரியும் சொல்லி கூப்பிடுவான். கிம் அண்ட் ஜூஹி 2 பேரும் வரவும் கம்ப்ளீட் லைட்டா இருக்கும். அப்படியே ப்ளூ ஃபிளேம்ஸும் வரும். அதுக்கு அடுத்து அப்படியே டோர் ஓப்பன் ஆயிரும். டோர் ஓப்பன் ஆகவுமே இது ட்ராப்பா கூட இருக்கலாம்னு பயப்படுவாங்க. ப்ளூ ஃபிளேம்ஸ்ல ஒன்னு குறைய டக்குன்னு பார்த்தா வெப்பன்ஸ் இருக்க ஸ்டாச்சுஸ்லாம் மூவ் ஆகும். அள்ளு விடும் எல்லாத்துக்கும். சங் இதையுமே ஃபிகர் அவுட் பண்ணியிருப்பான். கண்ண மூடி இருக்கப்ப மட்டும் தான் நகருங்கன்ட்டு. இது நம்ம சின்ன வயசுல குழந்தைகளா இருக்கும்போது விளையாடின விளையாட்டு மாதிரி. அதை பார்த்துக்கிட்டே இருங்க, நீங்க கண்ணை மூடினீங்கன்னா அது இன்னும் முன்னாடி மூவ் ஆகும்பா. எல்லாரும் பார்க்கவும் அப்படியே ஸ்டாப் ஆயிருங்க. ஒரு நிறுத்தி மட்டும் பயந்து கண்ணை மூடிடுவா. டக்குன்னு இந்த இடத்த விட்டே ஓடிடுவா. ஒரு லைட் கம்மியாகும். 2 டோர்ல ஒரு டோர் மட்டும் லைட்டா தான் க்ளோஸ் ஆயிருக்கும். என்னடான்ட்டு எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பாங்க. சங் கிட்ட என்னன்னு சொல்லி கேட்பாரு. சங் இந்த ப்ளூ ஃபிளேம்ஸ் டைமர் மாதிரி போல. அதே மாதிரி இங்க இருந்து ஒருத்தர் போகவும் பலிபீடத்தோட ஒரு லைட் அணைஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் கட்டில் வணங்குறது, 2வது துதிக்கிறது, 3வது நம்புறது. அந்த டோர் ட்ராப்பா இருக்கலாம். பயந்து போய் இருக்க நமக்கு தவறான நம்பிக்கையை கொடுக்கும் போல. ஒருவேளை இந்த வழியா நமக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கா இல்லைன்னு டெஸ்ட் பண்ணதுன்னு சொல்லி திங்க் பண்ணுவான்.
வந்துருவான். சங்க பிடிச்சிட்டு இருந்தவன் மன்னிப்பு கேட்டு இதுக்கப்புறமாவும் என்னால இங்க இருக்க முடியாதுன்னு ஓடிடுவான். ஜின்வூவை தள்ளி விட்டுட்டு சங்கு வேணாம் போகாதீங்கன்னு கத்துவான். கிம்முமே முன்னாடி போறதுக்கு தயாராகிற மாதிரி தான் இருக்கும். யாரும் நகராதீங்க, அது கண்டிப்பா நமக்கு பிளைண்ட் ஸ்பாட்டை தான் கிரியேட் பண்ணுவோன்ட்டு சங் கத்தவுமே சாங் வந்துட்டு அது கத்தணும்னு சொல்லி கேட்பாரு. அப்படியே இருங்க, சிலையோட பார்வையில இருந்து விலகிறாதீங்கன்னு. இந்த ப்ளூ ஃப்ளேம்ஸ் டைமர் மாதிரி ஒன்ஸ் அது கம்ப்ளீட் ஆச்சுன்னா எல்லாருமே எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லும் போதும் கூட கிம் ஒரு வேளை இந்த டைமர் டோர் க்ளோஸ் ஆகிருக்காங்க கூட இருக்கலாம். அந்த மாதிரி வீக்கான ஒருத்தர் சொல்றதை கேட்டு நான் ஏன் அங்க இருக்கணும்? இப்போ வரைக்கும் நாங்கள் தப்பிச்சிருக்கோம்னா அதுக்கு காரணம் நீ தான், அதுக்கு நன்றி அப்படிங்கும் போது சங்க வந்துட்டு கிம்மன்பா கண்ணீர் விடுவான். கிம் எனக்கும் குடும்பம் இருக்கு, வெளியே காத்துட்டு இருப்பாங்க, என்னால இதுக்கப்புறமா இதெல்லாம் தாங்கிட்டு இருக்க முடியாது, மன்னிச்சிருங்கன்ட்டு ஓடிடுவாரு. சங் ஏன்ட்டு அழுவான். இருந்தாலும் நான் விட போறதா இல்ல, கண்டிப்பா சர்வைவ் ஆவன்னு திங்க் பண்ணுவான். சங் டீம் லீடரா சங்கன் ஜூகியை தப்பிச்சு போக சொல்லுவார். ஒரு கேப்டனா என் கூட வந்து யங் பீப்புளை நான் காப்பாத்தி ஆகணும், இங்க ஒருத்தர் இருந்தா போதும்லன்ட்டு நீங்க 2 பேர் தப்பிச்சு போயிருங்கன்பாரு. ஜூஹி அப்படியே உட்காந்துருவா. என்னால என் காலம் நகர்த்த முடியலன்பா, அதிகமா மேஜிக் யூஸ் பண்ணல, அதனாலயே தான் இருக்கும்பாரு. சாங் கிட்ட ஜூஹியை கூப்பிட்டு இருந்து போக சொல்லிடுவான். என்னடா சொல்றேன்னு பாரு சாங், என்னால இப்போ எதுவும் பண்ண முடியாது, நீங்க அவளனாவது காப்பாத்துங்கன்பா. ஜூஹியுமே ஜீன்வுக்காக கவலைப்படுவா. ஜூஹி கிட்ட சங் ஒரு சின்ன எசென்சியல் ஸ்டோன் எடுத்துருப்பான் இல்லையா, வெளியே வந்து கண்டிப்பா உங்களுக்கு நான் வாங்கி தருவேன், இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க, வெளியே வந்துட்டு மிச்சத்தையும் வாங்கி தரேன்பா. என்னடா விளையாடுறேன்ட்டு ஜூஹி அழுகவும் சாங் ஜூஹியை மயக்கமடைய வச்சு மன்னிப்பு கேட்டு டைம் வேற போயிட்டு இருக்கும்பாரு. சங் அவளை தூக்கிட்டு போயிருங்கன்பா. அவங்க 2 பேர் போனதுக்கு அப்புறமா நல்லது, இப்ப நாங்க ஒரே ஒருத்த மட்டும் தான் சாக போறோம்னு திங்க் பண்ணுவோம். எப்படிலாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா அதிக இன்சூரன்ஸ் போட்டிருப்பான்ட்டு கையில கிம்மோட கத்தி எடுத்துட்டு நிப்பான். நான் செத்தா கண்டிப்பா உங்கள ஒருத்தன் தூக்கிட்டு தான் போவான்ட்டு வாங்கடான்பா. வெறித்தரமா அட்டாக் வைக்கும், பயங்கரமா ரத்தம் வரும், இன்னொன்னு அட்டாக் பண்ணுவோம், அந்த பக்கமா போய் விழுவான். நான் வீக்கானவனா இருந்தேன், என்னை சுத்தி இருந்தவங்கள என்ன நக்கல் பண்ணுவாங்க, ஆனாலுமே நான் என் பெஸ்ட்டை கொடுக்க தான் பார்த்தேன் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வந்த ஸ்டாச்சுவை வெட்ட போவான். அந்த கையே தனியா போயிடும். ஆனா என்ன கடுப்பு ஏத்தாதீங்கன்ட்டு கத்துவான். வெறித்தரமா அட்டாக் வச்சுக்கிட்டே இருக்குங்க. நானும் ஸ்ட்ராங்கா இருக்க தான் பார்த்தேன், ஆனா என்னால முடியல அப்படிங்கும் போது அடிச்சு பறக்க விட்டுருக்குங்க. பழிப்பீடத்துக்கிட்ட போய் விழுவான், ரத்தமா இருக்கும். இப்ப வரைக்கும் நான் என் வழியில தான் தப்பிச்சிருக்கேன்ட்டு முன்னாடி பார்த்துட்டு கத்த போகும்போது கழுத்திலே அட்டாக் வச்சிருக்குங்க. யாருனாலுமே அதை தாங்கிக்க முடியலதான், ஆனா அவங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டாங்கன்ட்டு எல்லாத்தோட நன்றியுமே வாயளவுல மட்டும்தான் இருக்கு. எப்பவுமே செல்ஃபிஷா இருக்கவன் மட்டும்தான் அவனுக்கான பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கிறான். எனக்குமே குடும்பம் இருக்கு, நானுமே உயிரோட போய் அவங்கள பார்க்கணும் அப்படிங்கும் போது நான் அவனை குத்தி மேல தூக்கிடுங்க. அப்படியே கீழே போடும், பலிபீடத்திலேயே விழுவான். இங்க நான் மட்டும்தான் சாக போறேன்ட்டு விழுவான், ரத்தமா வடியும். அப்படி சொல்லாத நான் இவஞ்சுக்கான்ட்டு நான் இங்க சாக விரும்பல, எனக்கு மட்டும் இன்னொரு சான்ஸ் கிடைச்சாங்கும் போது ஸ்டாச்சு வெறித்தனமா அட்டாக் வச்சிருக்கோம். ப்ளூ லைட் டைமர்னு பான்லையா, அதோட கடைசி ஃபிளேமுமே அணைஞ்சிரும். டக்குன்னு பார்த்தா நோட்டிஃபிகேஷன் அந்த மாதிரி காட்டுவாங்க. த சீக்ரெட் குவெஸ்ட், பலவீனத்தின் தைரியம்னு இருக்கும். ஒரு பிளேயரா உனக்கான குவாலிஃபிகேஷன் வந்துருச்சு, இதை அக்செப்ட் பண்றேன்னு சொல்லி கேட்கும். உன்னோட இருதயம் 0.02 செகண்ட்ஸ்ல ஸ்டாப் ஆயிரும். நீங்க அதை ஏத்துக்க வேணாம்னு நினைச்சா நீங்க ஏத்துக்குவீங்களான்னு சொல்லி கேட்கும். எஸ்ன்னு கிளிக் ஆகும். இதான் என்னோட இன்ஸ்டாகிராம். இந்த வீடியோவில் சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 3 பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே காட்டன் டெம்பிளில் காட்டுவாங்க. சங் ஜின்வூவை வெறித்தரமாக அட்டாக் வச்சிருக்கோம். ஜின்வூ எனக்கு மட்டும் கடைசி ஒரு சான்ஸ் கிடைச்சாங்கும் போது போன எபிசோட்லேயே அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்போம். எஸ் கொடுத்துருப்பான் இல்லையா, பிளேயர் ஆனதுக்கான கங்க்ராச்சுலேஷன் மெசேஜ் வந்திருக்கும். சடனாக ஜின்வூ முடிப்பான், ஹாஸ்பிட்டலில் இருப்பான். கை வெட்டப்பட்டிருக்கும், பார்த்தா கை இருக்கும். ஒரு கால் போயிருக்கும் இல்லையா, செக் பண்ணி பார்த்தா காலும் இருக்கும். அப்புறம் செஸ்ட்ல குத்து வாங்கியிருப்பான், அதுக்கான அடையாளமே இல்லை. இது என்ன கனவான்ட்டு பார்த்துட்டு இருக்கப்ப ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்து வு ஜின்சூல் கேங் பேஷிக்னு 2 பேர் வந்திருப்பாங்க. நான் தான் வு ஜின்சூல், ஹண்டர் அசோசியேஷனோட சர்வேலன்ஸ் டீமுக்கான மேனேஜர்னு அறிமுகப்படுத்திக்குவான். காங் டேஷிக்கும் அறிமுகப்படுத்திக்குவான். கார்டு கொடுத்துருப்பான் வு. அதை பார்த்துட்டு சர்வேலன்ஸ்ல இருக்கவங்களுக்கு எங்கிட்ட இருந்து என்ன வேணும்னு கேட்பான் ஜின்வு. இப்போதைக்கும் டாக்டர் இங்க வர வைக்கலான்பா வு. சாங் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களான்னு கேட்பான். நல்லா இருக்காங்க, ஆனா சாங்குக்கு கை போயிடுச்சு. அந்த வகையில ஹண்டரா ரிட்டையர் ஆகி ஆகணும். அப்புறம் லீ ஜூஹி ட்ராமடைஸ்டா இருக்கா, இப்போதைக்கு சைக்காட்ரிக் கேர்ல இருக்கா. அவ கண்டிஷனையும் பார்த்தா அவளும் ஹண்டரா கண்டினியூ பண்ணுவாங்கிறதுல எந்த ஒரு உறுதியும் இல்லைன்பா. ஜின்வு நடந்த விஷயங்களை யோசிச்சு பார்ப்பான். நீங்க கண்டுபிடிச்ச அந்த டபுள் டஞ்சனுக்குள்ள பயணம் பண்ணி வெளியே வந்தவங்கன்னு சர்வைவ் ஆனவங்க 6 பேர் தான். ஹண்டர் ஜாபே ரொம்ப ரிஸ்கானது தான், ஆனா இவ்வளோ ட்ராஜடிக்கான விஷயத்த பார்க்கலாம் ரேர் தான். அப்புறம் இன்னும் எப்படியோ சர்வைவர் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒயிட் டைகர் கில்டு அந்த இடத்துக்கு அரைவ் ஆனப்ப அங்க ஒன்ன மட்டும் தான் கண்டுபிடிச்சாங்க. சங் ஜின்பு அங்க நீ மயங்கி கிடந்திருக்க. தப்பிச்சு வந்தவங்க டிஸ்கிரைப் பண்ண மாதிரி கோயில் சிலைகள்னு இருந்ததுக்கான எந்த ஒரு ட்ரேஸுமே இல்ல. ஜின்பு அப்படின்ட்டு ஷாக் ஆவான். நம்ப முடியல இல்லையான்னு சொல்லி கேட்பான். ஜின்பு அமைதியாகவும் அவங்களோட அறிக்கைகளுக்கு இடையில கொஞ்சம் முரண்பாடுகள் இருந்தால் சில பேர் மீதமா அங்க கிடைச்சாலும் அது உன் குரூப் மேலதான் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்ட்டு வு ஜன்னல்
கேட்டுட்டு பார்க்க போனா அது எங்களோட யூகம் மட்டும்தான். ஆனா சஞ்சின்வு நீ செகண்ட் அவேக்கனிங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்லி கேட்பான். ஜின்வு ஷாக் ஆயிட்டு செகண்ட் அவேக்கனிங் ஆகிட்டு ஷாக் ஆகும். ஜின்வு மனசுக்குள்ள ஹண்டரோட பவர்ங்கிறது அவேக்கனிங் பொறுத்துதான். அவேக்கன் அந்த பாயிண்ட்ல இருந்து அதுல எந்த மாற்றமும் இருக்காது. ஆனா சில ரேரான சிச்சுவேஷன்ல ஒரு ஹண்டரால செகண்ட் அவேக்கனிங் போக முடியும். இது அவங்களோட முந்தைய லிமிட்ஸை தாண்ட வச்சு ஏ ரேங்க் ரைஸ் ஆவாங்க, இல்ல ஈவன் எஸ் ரேங்க்குமே ஒருவேளை நானும் இருக்கலாமான்னு திங்க் பண்ணுவான். கேன் மானோமீட்டர் வச்சு இது மானோமீட்டர் இதுல கையை வைக்கிற ப்ளீஸ் தான். ஜின்வு சந்தோஷமா வைப்பான். மனசுக்குள்ள சர்வைவர்ஸ் சொன்னபடி இன்ஸ்டன்டா கொல்ற லெவலுக்கு இந்த மேஜிக் பீஸ்ல பார்த்து வந்திருக்காங்க. கண்டிப்பா ஒரு லோ லெவல் ஹண்டர் தப்பிச்சு வரக்கான வாய்ப்பே இல்ல. அவங்க மூதுற மிருகங்கள் ஏ ரேங்க் ஈவன் எஸ் ரேங்க் ஹண்டர் கூட மோத வேண்டியது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கான எந்த தடவையும் இல்லைன்னு முன்னாடி வந்து ஜின்வுவை பார்ப்பான். சஞ்சின்வு செகண்ட் அவேக்கனிங் போயிருந்தா அது பெரும்பாலுமான விளக்கமா இருக்குன்னு திங்க் பண்ணுவான். ஸ்கோர் 10 தான் காட்டும். செகண்ட் அவேக்கனிங் ஆயிட்டனா இப்போ எனக்கு எந்த ரேங்க் போட்டுருக்குன்னு ஜின்வு செம எக்ஸைட்மெண்டோட கேட்பான். மன்னிப்பு கேட்டு நாங்க மிஸ்டேக்கான விஷயத்தை சொன்னது பயப்படுறோம்னு காண்பிடுவாங்க. கேன் ஈவன் ஈரன் கட்டர்ஸ்க்கு யூஸ்வலா 70 மேல இருக்கணும். இவன் ஜஸ்ட் பாதிக்கப்பட்டவன் அவ்வளவுதான். மனசுக்குள்ள டஞ்சன் மறைஞ்சிச்சு, நீ உள்ள போய் பார்க்க முடியாது. எப்படி அவன் தப்பிச்சிருப்பான்னு சொல்லி திங்க் பண்ணுவான். ஜின்வு அடச்ச நிறைய நம்பணும்னு அப்படியே படுத்துருவான். ஜின்வு எனக்கு இது மட்டும் ஆச்சரியமா இருக்கு, இதை பத்தி என்கிட்ட யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணாம போயிட்டாங்கன்னு முன்னாடி பார்ப்பான். இப்பதான் ஜின்வுக்கு மட்டுமே தெரியல அவனுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் நமக்கு காட்டுவாங்க. நீங்க என்ன படிக்காத மெசேஜஸ் இருக்குன்னு இருக்கும். ஜின்வு வந்து மட்டும் தான் தெரியுது ஃபிங்கர் யூஸ் பண்ணி பிரஸ் பண்ணுவான். பட் கிளிச் ஆகும். அப்படின்னா நான் டச் பண்ணது வேற என்ன திங்க் பண்றப்ப நோட்டிபிகேஷன் மெசேஜ் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கும் இல்லையா. ஜின்வு அந்த ஸ்டாச்சு பயங்கரமா அடிச்சிருக்கும். தி சீக்ரெட் குவெஸ்ட் பலவீனத்தின் தைரியம் வந்திருக்கும். பிளேயர் ஒத்துக்கிறியா? இன்னும் 0.02 செகண்ட்ஸ்ல அவன் ஹார்ட் நின்றும். அது நிக்க கூடாதுன்னா அக்செப்ட் பண்றேன்னு கேட்டுட்டு எஸ்என் இருப்பான். இதுக்கு முன்னாடி இவன் பாப்ப பண்ணத ஞாபகத்துல இருக்குன்னு திங்க் பண்ணுவான். டக்குனு அந்த ரூம்ல ஜினா வருவா. செம கடுப்பாவா. உன் மேல நீயே கொஞ்சம் பெட்டர் கேர் எடுத்து நான் எவ்வளவு கவலைப்பட்டு தைரியமா கத்துவா. மன்னிப்பு கேட்பான். எங்க போனாலும் எல்லாம் நல்லா வராங்க, உனக்கு மட்டும் அடிப்படுது கவலையா இருக்குன்பா. ஜினா 3 நாளா இப்படி இருக்குன்பா. ஜின்வு இவளை விட்டுட்டு போறதுக்கு தயாரா இருந்தான்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு சிரிப்பான். என்ன சிரிக்கிறேன் ஜின்னா, அடுத்த தடவை இதே மாதிரி ஆச்சுன்னா நான் ஸ்கூலை விட்டுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறமாவது நீ ஹண்டரா இருக்குங்கிற அவசியம் இல்லையா. சரி சரி சாரி ஏன் ஜின்னா உனக்கு முன்னாடி இருக்கிறது தெரியுதான்னு சொல்லி கை நீட்டுவான். எதுன்னு சரி விடு சார். சம்டைம் கேம்ஸ்ல நீங்க பார்க்க வேண்டிய மெசேஜ் வரும்னுவோம். ஜின்னா என்ன கேம் ஆட்டு ஷாக் ஆகும். 100 மெசேஜ் படிக்கிறது அப்படின்னு சொல்லி ஜின்வு கேட்கவும் ஜின்னா அவன் மூளையை செக் பண்ணி ஆகும் போலன்பா. ஜின்வு நீ எப்பவுமே கேம் விளையாடுறது அதுல இருந்து சொல்லும்பா. ஜின்னா மெசேஜ் பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்க்கணும்பா. ஜின்வு மெசேஜ் பாக்ஸை திறக்கணும்பா. ஓபன் ஆயிருக்கும். நோட்டிபிகேஷன்ல நீங்க பிளே ஆயிட்டீங்க, டெய்லி குவெஸ்ட்ல ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இருக்கிறதா இருக்கும். ஏன் அதுக்கு சடனா கொண்டு வந்து ஜின்னா கேட்கவும் ஹாஸ்பிட்டல்ல வேற என்ன பண்றது அதான் சும்மா கேட்டணுமா. மெசேஜ் படிச்ச ஜின்வு ஆல்ரெடி பிளேயர் மென்ஷன் பண்ண விஷயத்தை நான் அதுக்கு முன்னாடி பார்த்திருக்கேன்னு திங்க் பண்ணுவான். ஜின்னா பார்க்க போனா ஃபைனலா இருக்க போல அப்புறம் பார்க்கலாம்னு கிளம்பிடுவா. சாங்கி வெளியே இருப்பா. சாங்கி ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சிருப்பாளையா. அதுக்கு ஜின்னா சாரி அப்பா. ஜின்வு இன்னொரு நோட்டிபிகேஷன் படிப்பான். அதுல பிளேயரோட டெவலப்மெண்ட்டுக்கு உதவி செய்யற விதமா தான் இந்த சிஸ்டம் டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னு இருக்கும். இன்னொரு நோட்டிபிகேஷன்ல சிஸ்டம் சொன்னது செய்யலைன்னா பெனால்டி இருக்குன்னு இருக்கும். மூணாவது நோட்டிபிகேஷன்ல ரிவார்ட்ஸ் கிடைக்குன்னு இருக்கும். இதெல்லாம் ஒண்ணுமே ஃபேமிலியாயிட்டு டெய்லி குவெஸ்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஆட்டு கன்ஃபார்ம் சொல்லிடுவான். கோல் ஓபன் ஆகும். புஷ் அப்ஸ், சிட் அப்ஸ், ஸ்குவாட்ஸ், ரன்னிங் 4 எக்சர்சைஸ் இருக்கும். 100 புஷ் அப்ஸ், 100 சிட் அப்ஸ், 100 ஸ்குவாட்ஸ், 10 கிலோமீட்டர் ஓடணும். டெய்லி குவெஸ்ட் கம்ப்ளீட் பண்றதுல சொதப்பிட்டா அதுக்கேற்ற பெனால்டி கிடைக்கும்னு கீழே வார்னிங் இருக்கும். ஜின்வு என்னடா அது விளையாட்டா போச்சு, என்ன அதான் சரி பண்ணி படுத்து நானே ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், இதெல்லாம் செய்ய எனக்கு இங்க ஸ்டாமினா இருக்குன்னு என்னதான் நடக்குதோ பஃபர் ஆகிற மாதிரி ஒரு திங் இருக்கு இல்லையா. ஆக்சுவலா அந்த டைம் அதுல ஒரு பாயிண்ட் கம்மியாகும். வு சேர்மன் கோக்கு ஃபோன் பண்ணிட்டு எதிர்பார்த்த மாதிரி சங் ஜின்வு ஹண்டர் பத்தி செகண்ட் அவேக்கனிங் போனாங்க எதுவும் நடக்கல அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும். நல்ல வேலை இது ஒரு டஞ்சன் பிரேக் ஆகல. ஆனா இன்னும் அந்த டஞ்சனை பத்தி நிறைய விஷயங்கள் பதில் கிடைக்காம இருந்தார். வு அது சரி, ஆனா ப்ரீவியஸ் கேஸ் மாதிரி எதுவும் இல்லையா. டஞ்சன்ஸ்னால ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்கும். இது ஸ்பெஷல் கேஸா மென்ஷன் பண்ணி ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ண டேட்டா பேங்க்ல என்டர் பண்ணனும். சேர்மன் வு புரிஞ்சது போன வச்சு தொல்லையா போச்சுமா. இதுக்கப்புறம் ஹண்டர் அசோசியேஷன் இருக்கு. சார் கட்டுவாங்க. சார்ஜ் கிட்ட அடுத்து போற பிஎன் டஞ்சனுக்கு இன்ஸ்ட்ரக்டரா போக சொல்லுவான். சார் ஷாக் ஆகும். இந்த ரைடை பொறுத்த வரைக்கும் புதுசா ரெக்ரூட் பண்ணவங்களுக்கு ஒரு டெஸ்டா பிராக்டிகல் ட்ரைனிங் இருக்க போதும்பா. ஹேண்டில் பண்ணிருக்கான்னு சார் கேட்கவும் மென்டாரா என்னோட அபிலிட்டி பத்தி எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குன்னு சார் நீ எப்படி நான் சண்டை போடுறியா அதை பண்ணு ஜஸ்ட் நான் பாக்குறது மூலமாவே எக்ஸாம்பிளா எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. அப்படிப்பட்ட டேலண்டான ஆள் தான் நீ தான். சார் கொஞ்சம் டிப்ரெஸ் ஆகும். கண்ட்ரிலேயே ஹண்டர் கில்ட் 5 லார்ஜஸ்ட் கில்ட்ஸ்ல ஒன்னு. ஆனா இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம குறிப்பிட்ட அளவுக்கு இல்ல. அப்புறம் தனிப்பட்டவங்களோட ரேங்க்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட கலெக்டிவ் காம்பேட் எபிலிட்டியை மேம்படுத்தியா நேரம் வரக்கு தயாரா இருக்கணும்பா. நைட் ரோட்ல திடீர்னு ஒரு கேட் அப்பியர் ஆகி இன்னொரு கேட்டான்னு பார்ப்பாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் வந்து டிராஃபிக் கிளியர் பண்ணுவாங்க. என்னடா மற்ற ரோட்ல வந்துருக்கேன்னு பார்ப்பாங்க. ஜின்வுவை காட்டுவாங்க. ஸ்ட்ரெல் ட்ரைனிங்கான டைமிங் முடிஞ்சிருக்கும். இடமே அதிரவும் எக்கான்னு பார்ப்பான். திடீர்னு பார்த்து ஒரு டெசர்ட்ல இருப்பான். ஹாஸ்பிட்டல்ல வந்து ஏதாவது கனவான்னு பார்த்துட்டு இருப்ப பின்னாடி பெரிய பீச் வரும். விஷப்பற்கள் உள்ள பெரிய டெசர்ட் சென்டிபேட்னு ரெட் கலர்ல இண்டிகேட் பண்ணும். 4 மணி நேரம் சர்வை பண்ணி ஆகணும் ஜின்வு. என்ன கனவான்னு பார்ப்பான். அந்த பீச் அட்டாக் பண்ணுவார். ஹாஸ்பிட்டல்ல அந்த நர்ஸ் இந்த ரூம்ல அந்த பையனை காணாம பார்ப்பாங்க. ஜின்வு தப்பிச்சு ஓடிட்டே இருப்பான். இன்னொன்னு வரவும் எத்தனை நாளா வரதுக்கு முன்னாடி டைமர் பார்த்தா இன்னும் 2 மணி நேரம் இருக்கும்.
கடுப்பாகும். ஹாஸ்பிட்டல் இருக்க நர்ஸ் அந்த பையனுக்கான ஒருவேளை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டானோ இல்ல திரும்ப ரூம்ல போய் செக் பண்ணி பார்க்கலாம்னு பாப்பாங்க. வாட்ச்ல 11:20 காட்டும். கரெக்டா ஒரு 3 செகண்ட்ல ஜின்கு ஓட முடியலன்னு பாக்குறப்ப அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ண வரும். ஜியோன் கவுண்டவுன் வந்து தலைவன் ஹாஸ்பிட்டல்ல விழுவான். பெனால்டி கொஸ்டின் முடிஞ்சிருச்சுன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். நர்ஸ் வந்து பார்த்துட்டு சன்னி ஓகேவான்னு தூக்குவாங்க. ஜின்கு அவன் தங்கச்சி கிட்ட நான் குணமாயிட்டு தான் வரேன், சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவான். போன்ல என்ன இவ்வளவு கவலைப்பட வச்சிட்டீங்கன்னு ஜின்னா சகல் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி கேட்பா. சாப்பிட்ற பொருள் தான். சரி வாங்கிட்டான்னு போன வச்சிருவான். ஜின்கு கிளம்ப வேண்டிய நேரத்துக்கு முன்னாடி போவான். இதுக்கப்புறம் ஜூலியை கட்டுவாங்க. டிஎன் கேட் வந்திருக்கு இல்லையா, போன் அந்த பக்கம் பேசுறவன் ஹேப்ஜாங் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லா டீல்ஸுக்குமே பெரிய பெரிய வேலைகள் இருக்கு, அதனால வர முடியாத எனக்கு புரியுது, எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கேன்னு ஹண்ட்ரட்லி புரியுதுமா. ஜூலி சாரி கேட்கவும் சாரிலாம் வேண்டாம், சன் ஜின்கு முடிச்சுட்டா கேள்விப்பட்டேன்னு சொல்லுவான். ஜூலி சந்தோஷப்படுவா. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் போவோம். ஜின்கு நல்லா இருக்கான புக் எடுத்துட்டு போறப்ப நர்ஸ் அவன் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டான். ஒழிப்பு வந்தாலே தினம் இந்த பையன் இப்படித்தான் பண்றான்னு பேசிட்டு இருப்பாங்க. ஜின்கு வாழ்த்து பாப்பா ஜூலி ஹண்டர் நார்மல் பீப்புள் வர சீக்கிரம் விளையாடுவாங்க இல்லையா, இந்த பையன் என்ன ஷேப் வர பாக்கலாம் போல அப்படின்னு பொருள் பேசிட்டு இருப்பாங்க. ஜூலி கிளம்பிடுவா. ஜின்கு கிட்ட கட்டுவாங்க. எனக்கு மொழிப்பு வந்து 4 நாளாச்சு, இப்பதான் சில விஷயங்கள் புரியுது. முதல்ல இந்த விண்டோஸ் எதையுமே ஹாலுசினேட் பண்ணல. டெய்லி கொஸ்டின் முடிக்க 3 டைப்ஸ் ஆஃப் ரிவார்ட்ஸ் எனக்கு கிடைக்குது அப்படின்னு திங்க் பண்ணும்போது ஃபுல் ரெக்கவரி கேட்பான். ரொம்ப டயர்ட்ல இருந்தா அப்படி ஹீல் ஆயிடுவான். அடுத்ததா எபிலிட்டி பாயிண்ட்ஸ் இருக்கும். எனக்கு தேவையான எபிலிட்டிஸை சூஸ் பண்ணி அதுக்கு கொடுத்துக்கலாமா. ஸ்ட்ரென்த் 19 போகும். என்னோட எபிலிட்டிஸ் அப்கிரேட் பண்றது மூலமா அதிக பவர்ஃபுல்லா பண்ணானு எனக்கு அதிக ஸ்ட்ரென்த் கிடைச்சிருக்குன்னு லிட்டரலா நான் சொல்ல முடியும். அப்புறம் இந்த ஸ்கில்ஸும் கிடைச்சிருக்கு. அப்புறம் இன்வென்டரி ஸ்கிரீன்ஸ். இன்வென்டரினா பொருள் வைக்கிற இடம். என்னோட ஒழுங்கு வினோதமாயிடுச்சுன்னு சொல்லிப்பான். ஏன் மாதிரி இருக்குமா எல்லாம் நான் பைத்தியமா பார்ப்பாங்க. தலைமை சிரிச்சு சமாளிப்பான். டெய்லி கொஸ்டின் முடிக்க லூட் பாக்ஸ் கிடைக்கும். இன்னைக்கு என்ன கிடைச்சிருக்கும்னு பார்ப்பான். சாவி கிடைக்கும். சாவியான்ட்டு தேவையில்லாதான் வருது, பெண்ணு பேண்டேஜ் அப்படின்ட்டு முன்னாடி பார்க்கும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டன்ஸ் டஞ்சனான்னு பார்ப்பான். ஒரு வேலை ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான ஈவெண்ட் ஏதாவது இருக்குமோன்ட்டு ஸ்டாச்சு ஆஃப் காட்ஸ் ரிசர்வ் திங்க் பண்ணி பார்ப்பான். கிளிட்ச் ஆகும், பயப்படுவான். சடனா டஞ்சன் ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா, ஸோ அதை பத்தி தான் நியூஸ் சொல்லுவாங்க. ஈரான் கேட்டிங் ஓப்பன் ஆயிருக்கு, சீரியன் கேட்லாம் அந்த பக்கம் ஓப்பன் ஆயிருக்கு. அப்புறம் இதனாலே டிராஃபிக்லாம் கொஞ்சம் லேட் ஆகும் சொல்லி நியூஸ்ல ஓப்பன் கட்டுவாங்க. ஜின்கு அவங்க அம்மா பக்கத்தில் இருப்பான். 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பாஸ்ட கட்டுவாங்க. அம்மா முடிச்சு பாருன்னு முடிக்காம இருப்பாங்க. ஜின்னாவுமே பயப்பட்டிருப்பா. ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் எட்டர்னல் ஸ்லீப்பிங் டிசார்டர் வாழ்நாள் முழுக்க தூங்குற நோய், ஃபைனல் ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்னால நடக்கிறதா 10,000 ஒருத்தருக்கு நடக்கும். சில தியரிஸ் படி கண்டினியூவா மானாவை எக்ஸ்போஸ் பண்ணதுனாலும் வந்திருக்கலாம். எந்த விதத்திலையும் லைஃப் சப்போர்ட் மட்டும் தான் மாடர்ன் மெடிசனால பெஸ்டா சப்போர்ட் பண்ண முடிஞ்சதுன்னு இருப்பாரு. ஜின்கு கூலி வேலைக்கெல்லாம் போய் உடம்ப மெருகேற்றி 100 குவாலிஃபை ஆயிருப்பான். குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். இதுக்கப்புறம் அம்மாவுக்கு நானே ட்ரீட்மெண்ட் அஃபோர்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பான். ஆபத்தா இருக்குமே இருப்பா ஜின்னா, அதை நான் பாத்துக்கிறேன் இருப்பான். ஒவ்வொரு இடத்தையும் பயப்பட்டு அசிங்கப்பட்டு மற்றும் பேச்சுக்கெல்லாம் கூட மன்னிச்சுக்கங்க நான் எதுக்கு உதவாதவனா இருக்கேன்னு சொல்லிச்சிருப்பான். பிரசன்ட் ஜின்கு அவனோட எபிலிட்டிஸை ஸ்ட்ரென்த்ல தான் ப்ரொவைட் பண்ணுவான். 31 வந்திருக்கும். ஒரு ஆப்பிள் பழத்தையே முழுசா கிரஷ் பண்ணுவான். ஆப்ஜின் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு என்னோட வீரருக்கு எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கணும், அப்புறம் நான் தேவைப்படுறப்ப தப்பிச்சுக்கலாம்னு கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். போன தடவை ஏதாவது ஆபத்தா நடந்தா அங்கிருந்து உடனே தப்பிச்சிருவான். சாவி வைப்பான். லாக் அப்பியர் ஆகவும் ஓபன் பண்ணிடுவான். இன்ஸ்டன்ட் டஞ்சனுக்குள்ள என்டர் ஆயிட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். எக்ஸிட் சீல் ஆகிறத பார்த்துட்டு பயப்படுவான். ஒரு ரூம் கிராஸ் ஆகி போகவும் நான் செப்பரேட்டான டைமென்ஷன் இருக்கும் போலன்ட்டு ரெகுலர் போலாம். இந்த இன்ஸ்டன்ஸ் டஞ்சன் இருக்கிறது போல நான் தனியாலாம் வந்ததில்லை, ஆனா கண்டிப்பா ரெட் கேட்ஸா தான் இருக்க போதும் திங்க் பண்ணிட்டு நான் தப்பிச்சு போகலாம்னு பார்த்தேன். இது ஏன் இப்படி நடக்குதுன்ட்டு தலை சொல்லியான் ஜின்கு. நோட்டிஃபிகேஷன் வரும். டஞ்சன்ல இருந்து தப்பிக்க முடியாது, ஒன்னும் பாஸ் டிஃபீட் பண்ணணும், இல்லைன்னா டெலிபோர்டேஷன் ஸ்டோன் வேணும் இருக்கும். டெலிபோர்டேஷன் ஸ்டோன் அப்ப நான் டஞ்சனை கிளியர் பண்ணேன்னா உள்ளே மாட்டிக்கணும்னு திங்க் பண்ணுவான் ஜின்கு. இதுக்கு முன்னாடி ஈரான் பீஸ்ட் கூட டிஃபீட் பண்ணது இல்லையா, இப்போ ஒரு டஞ்சனை நானே கிளியர் பண்ணணுமா எப்படின்னு பார்ப்பான். யார் உதவியும் இல்லாம பாஸ் தோக்கடிக்காதா, சரி வேற வழியில முன்னாடி போவான். முன்னாடி போறப்ப என்ன பண்றது, இப்ப வேற கான்ஃபிடென்ட்டே இல்லையான்ட்டு கத்தி வச்சு போறப்ப முன்னாடி காப்ளின்ஸ் அப்பியர் ஆகும். காப்ளின் பேரு எல்லோ கலர்ல டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கா, ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்துருச்சுன்னு பாக்குறப்ப அட்டாக் பண்ண வருங்க. ஜின்கு அதுக்கு முன்னாடி காப்ளின்ஸ் தாக்கிக்க முடியாது, அது ஃபிளாஷ் ஆகும். அட்டாக்ஸ்ல இருந்து தப்பிப்பான். அப்புறம் கார்டன் பண்ணுவான். கடைசி ஒரு கார்டன் வெட்டறப்ப ஜின்கு போட்டு அந்த பேக் வெட்டப்பட்டு பறக்கும். விழுந்து ஜின்கு எந்திரிச்சு பாக்குறப்ப வெறித்தனமா அட்டாக் வைக்கும். தலைவன் நகர்ந்து காப்ளினை கத்தி வச்சு குத்திடுவான். ஒன்னு தோக்கடிச்சுட்டு பாக்குறப்ப மிச்ச 2 அட்டாக் பண்ண வரும். ஒரு காப்ளினோட தலையில சொல்லிட்டு இன்னொன்னு கட் பண்ணுவான். நல்லா மூச்சு வாங்கிட்டு நான் ஸ்ட்ராங் ஆயிட்டு கத்தி பாக்குறப்ப பின்னாடி ஸ்டீல் டீத் உள்ள ஒரு உல்ஃப் வரும். தலைவன் சென்ஸ் பண்ணி டாஷ் பண்ண ட்ரை பண்ணுவான். கத்தியே தொலைச்சு போயிருக்கும். உல்ஃபன் பார்த்துட்டு அதை சென்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு உல்ஃபை பாக்குறப்ப ஸ்டீல் ஃபேன்ல லைக்கான இருக்கும். ரெட் கலர்ல இருக்கா, இது காப்ளின்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கானதுன்னு பாக்குறப்ப கால் பயங்கரமா நடுங்கும். நகரவே முடியல ஏன்ட்டு பாக்குறப்ப பயப்படுறான். அதை நான் ட்ராமடைஸ்ட் ஆக்கிச்சான்ட்டு கார்டன் கப்பல்ல நடந்தா திங்க் பண்ணுவான். அட்டாக் பண்ண வரவும் அடிச்சான்ட்டு பார்ப்பான். லைட்டா நடந்திருப்பான், இருந்தாலும் கண்ணத்துல அடிபட்டுரும். கூட ஹீலர் இல்ல, எனக்கு மட்டும் காயம் வச்சா மொத்தமா முடிஞ்சுன்னு திங்க் பண்ணுவான். அந்த உல்ஃப் ஃபோனை விட்டுட்டு ஜின்குவை நேருக்கு தாக்க வரும். இது என்னோட
நோட்டிஃபை அட்டாக் பண்ண வரவும் டாச் பண்ணிடுவான். ஜம்ப் ஆகிறப்ப என் உடம்பு லைட்டா ஃபீல் ஆகுதுன்ட்டு தரையில லேண்ட் ஆகணும். லைக்கன் அட்டாக் பண்ண நான் தப்பிச்சிட்டேன்னு நினைச்சப்பவே ஜிங்கு அவனுக்குள்ளே எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்குங்கிற கேள்வி கேட்டுக்குவான். நான் சாக போறதால பஞ்ச் பண்ணுவான். பறந்து போய் விழுந்து லைக்கன் என்னோட ஸ்ட்ரென்த் எபிலிட்டி எச் பண்ணதுக்கு இந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் கொடுக்குமான்னு கையை பார்ப்பான். லைக்கன் எந்திரிக்கவும் இன்னும் அது என்னோட ஸ்ட்ராங்கா இருக்கு, நான் என்ன பண்ணாலும் வேலைக்காக பஞ்ச் பண்ணிட்டே இருப்பான். தள்ளிக்கவும் பின்னாடி போய் மோதி இருக்கும். இப்போ நான் என்ன பண்றதுங்கிற மாதிரி பயப்படுவான் ஜிங்கு. லைக் ஜிம்மு அப்ரோச் பண்ணுவோம். என்னால தனியா பண்ண முடியாதுன்னு தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுவோம். கூட இருக்கவங்க ஹீலர் யாருமே இல்லாம என்ன பண்ண முடியும், என் பேக்ல தனி சாப்பாடு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு ஓடிட்டு இருக்கப்ப லைக்கன் அட்டாக் பண்ணி தப்பிச்சிருப்பான். இப்படிதான் இருக்க போதுனா மேட்ச் பவரோட இருக்க வெப்பன் மட்டும் இருந்தாலும் திங்க் பண்ணணும். வெப்பனை யூஸ்டு இன்வென்டரி ஓபன் பண்ணுவோம். அதுல இருந்து ஒரு கத்தி எடுத்து லைக்கன் ரெண்டா போட்டு விட்டுருவோம். இது எப்படி வந்துச்சுன்னா தெரியுமா, ஏகப்பட்ட ஸ்கிரீன்ஸ் ஓபன் ஆகும். ஸ்டீல் ஃபேங்கல் லைக்கன் தோக்கடிச்ச லெவல் அப் ஆயிருக்குன்னு நோட்டிஃபிகேஷன்ல ஜிம்பு கிம் இதே மாதிரியான வெப்பனை வாங்கணும்னு சொல்லியிருக்கான் 3 மில்லியனுக்கு. இப்படிப்பட்ட ஐட்டம் என்னால அஃபோர்ட் பண்ண முடியாது. எமர்ஜென்சி சமயத்துல இத நல்லபடியா பயன்படுத்தி ஆகணும் திங்க் பண்ணுவோம். பெயின் மறையுதுன்னு திங்க் பண்ணும்போது ரெண்டு ஸ்டீல் ஃபேங்கல் லைக்கன் அப்ரோச் ஆகும். இப்போ என்கிட்ட வெப்பன் இருக்கு பயப்பட மாட்டேன்ட்டு ஜிம்பு வெப்பன் லிஃப்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது நல்ல கிரவுண்ட் அடிச்சு மாட்டிடும். ரெண்டு லைக்கன் அட்டாக் பண்ண வரவும் அந்த கத்தியை புல் பண்ணி போராடுவான் ஜிம்பு. எப்படி எடுத்து ஒரு லைக்கன் அனுப்பிடுவான், ரெண்டாவது லைக்கன் அனுப்ப போறப்ப கடிச்சு பிடிச்சிடும். இரும்பு பற்கள் உள்ளதுன்னு சும்மாவா சொன்னாங்கன்னு திங்க் பண்ணிட்டு இந்த ஸ்வாட் பத்தான கிடைச்சது வேற ஏதாவது போய் மெல்லுன்னு சொல்லிட்டு கிக் பண்ணிட்டு லைக்கனோட தலையை வெட்டிடுவான். ஒத்துக்கிட்டேன் போன தடவை மாட்டம் பிரச்சனை கம்பேர் பண்ணா இது அவ்வளவு மோசம் பண்ணிட்டு பார்ப்பான். ஸ்டீல் ஃபேங்கல் லைக்கன் ஜிம்பு பார்த்து ஜிம்பு டயர்ல கொண்டு அவனோட ஸ்கிரீனை பார்க்கறப்ப லெவல் 2 போயிருப்பான். லெவல் 2 டெய்லி கொஸ்டின்ல அந்த மாய் மானது இப்பதான் தெரியும். இது உண்மையான சண்டையில அது என்ன முன்னாடி ஆஞ்சூரிஸ்ல ஹீல் ஆயிடுச்சு. நல்லா பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச என்னோட எல்லா ஸ்டாட்ஸ்மே 1 மேட்சா போல டோட்டலா 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. டெய்லி கொஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் தான் கொடுக்கும். பார்க்க போனா சண்டைங்கிறது எஃபிஷியன்ட்டா இருக்குன்னு திங்க் பண்ணுவான். நான் ஆச்சரியம் என்னன்னா வெறும் 1 பாயிண்ட் எவ்வளவு டிஃபரன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டு இதுல இன்டெலிஜென்ஸ் அப்புறம் பெர்செப்ஷன் விஷயம் இருக்கு. ஆனா ஸ்ட்ரென்த் வெளிப்படையா இருக்கு. இப்போ 32 தான் இருக்கேன். ஆனா என் உடம்பு ஆல்ரெடி ரொம்ப லைட்டா ஃபீல் ஆகுது. நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் என்னோட அடிப்படை திறன்கிறது அதிகமாக வளருது. எவ்வளவு கெயின் பண்றனோ அவ்வளவு அதிகமா நான் ஸ்ட்ராங்கா ஆகலாம்னு ஜிம்மு வந்துச்சு. ஒரு வேலை ஓவரா பண்றேன்னா வெறும் 5 ஸ்மால் பீஸ் கன்சிடர் பண்ணிக்கலாம். இது ஏதாவது அசிஸ்டன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலான்ட்டு ஸ்டீல் ஃபேங்கல் லைக்கன் செத்து கிடக்குங்க. அதுல தேடி பார்ப்போம் என்ன அதுக்கு வேற ஐட்டம் கிடைச்சிருக்கான்ட்டு ஸ்கிரீன்ல பார்ப்பான். எப்பவும் வித்தியாசமா தான் நடக்குதுன்ட்டு கேம்ல இருக்க லாஜிக்ஸே அவன் ஃபாலோ பண்றாங்க. அப்போ நம்ம டஞ்சன் மேஜிக் பீஸும் கேட்குள்ள இருக்க எல்லாம் டிஃபரெண்டா இருக்கும் போல அப்படின்னு லைக்கன் பார்க்கும்போது நியூ டிஸ்பிளே ஓபன் ஆகும். என்ன ஸ்டோர்னு பார்ப்பான். பை சொல்லவும் இப்ப இருக்க லெவல்ல எதுவும் வாங்க முடியாதுன்னு ஒரு மெசேஜ் பிகினர்ஸ் கில்ல போலன்ட்டு செல் கொடுப்பான். ஜின்னுவோட கையில இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் 20 கோல்ட் கிடைக்கும். இது எவ்வளவு பணத்துக்கு ஒருத்தோன்ட்டு ஜின்னு இது பார்க்க போனா ஈரான் டஞ்சன் மாதிரி தான் இருக்கு. அதனால 20 கோல்ட் எல்லாத்துக்கு ஒர்த் கிடையாது. சரி இப்ப நான் என்ன பண்றதுன்னு ஜுவால் எடுப்பான். நான் பாச தோக்கடிக்காம இங்க போக முடியாது. டெலபோர்டேஷன் ஸ்டோன் இருந்தா வெளியே போலாம். ஆனா அது இருக்குன்னு தெரியாது. அதுக்கு நான் இருந்தா சாப்பாடு இருக்காதுன்ட்டு ஜின்னு கொண்டு வந்து பேக்க பார்ப்பான். ஈரான் கோயிலே என்னால பாச தோக்கடிக்க முடியும்னு நினைப்பில்ல. முதல்ல நான் தேவையான அளவுக்கு லெவல் அப் ஆயிருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டு அதை சமாளிக்க முன்னாடி அந்த மூமெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட ஸ்டீல் ஃபேங்கல் லைக்கன் வரும். இதை பார்த்த ஜின்னு பயப்படாத மரணம் எப்படி இருக்குன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும்பா. வெறித்தனமா சண்டை போடுவான். ஒரு லைக்கன் பின்னாடி வந்து கிடைக்கும் போது அதையும் அட்டாக் பண்ணி இறக்கி விட்டுருவான். ஜின்னு அவ்வளவு ஈஸியா விட மாட்டேன். அப்புறம் நீங்க அவ்வளவு ஈஸியா விட மாட்டேன்னு நம்புறேன். ரொம்ப ஃபாஸ்டா எல்லாத்தையும் கொடுத்தனா கில்ட்டா ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கும்போது பாஸ்ட் ஜம்ப் ஆகுசி ஹண்டர் ஆனது தம்மாக்கான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்க்கு அஃபோர்ட் பண்றது அப்புறம் சாகும்போது எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சா கெஞ்சி பண்ண அது வரைக்கும் காட்டுவாங்க. சண்டை போடு வெறித்தனமா சண்டை போட்டு சண்டை போடுவான் ஜின்னு. பாடுற வரைக்கும் போராடு நான் மட்டும் ஸ்ட்ராங் ஆயிட்டேனா இந்த முட்டாள்தனமான ரூல்ஸை சந்தோஷமா ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்ட்டு ஃபைனலா ஸ்லாஷ் பண்ணுவான். வுல்ஃப் அசாசின் அப்படிங்கிற டைட்டில் கொடுத்திருப்பாங்க ஜின்னுவுக்கு. வெளியே ஓபன் ரோட்ல அந்த ஒரு கேட் ஓபன் ஆயிருக்கு. அத பத்தி அசோசியேஷன் சீக்கிரம் முடிவு வரணும்னு மக்கள் பேசுவாங்க. ஜின்னுவை காட்டுவாங்க. நான் முடிவுல சில டஞ்சன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஈவன் அது எக்ஸ்பென்சிவான வெப்பனா இருந்தாலுமே அந்த வெப்பன் டிஸ்போசபிள் தான் போல இருந்தாலும் இது உண்மையான ஸ்டாப்பிங் பாயிண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்கிரீன் அப்பியர் ஆகும். எபிலிட்டிஸ் 40+ ஆயிருக்கும். இன்வென்டரியில 34 வுல்ஃப் ஃபேங்ஸ் இருக்கும். 2 ஓன் டைகர்ஸ் அப்புறம் டிராவலர்ஸ் க்ளோக் அப்புறம் டெலபோர்டேஷன் ஸ்டோன் அப்ப கிளம்பி ஆகணும்னு பார்த்துட்டு பஞ்சிங்கு. ஆனா இதே மாதிரி ஈஸியா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு திரும்ப கிடைக்குமா? டெலபோர்டேஷன் ஸ்டோன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து டஞ்சனுக்கு என்ன ஆகுது எனக்கு தெரியல. மறைஞ்சிடணும் என்ன பிரைஸ் எல்லாம் மொத்தமா மறைஞ்சிடணும். ஏன் லிமிடெட் டைம் நடக்கிற மாதிரி என்ன நடந்தாலும் எனக்கே புரியாத உள்ள நான் மாட்டிட்டு இருக்குங்கிறது தான் புத்தரோட உள்ள ஆடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. முன்னாடி போறாங்க பின்னாடி போறாங்க கொஸ்டின் பண்ணிட்டு டெலபோர்டேஷன் வச்சுட்டு ஜின்னு முன்னாடி அப்ரோச் ஆகும். இதுக்கப்புறம் ஜூலியை காட்டுவாங்க. அவளுக்கு அசோசியேஷன்ல கால் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி கூப்பிட்டு
வரலின்னு இருப்பா இல்லையா, அதுக்கான மன்னிப்பு கேட்பா. திரும்ப இன்னொரு கேட் கலந்து 5 பிரேக் நடந்திருக்கு, அதுவும் பக்கத்துலயும் சொல்லவும் ஜூஹி போக வேணாங்கிற மாதிரி திங்க் பண்ணுவோம். போன்ல நாங்க பக்கத்துல ஃப்ரீயா இருக்க ஹண்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இருக்கோம், ஆனா ஹீலர்ஸ் சுத்தமா இல்ல அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போது ஜூஹி ஜின்வோ திங்க் பண்ணிட்டு புரிஞ்சுட்டு ஜின்வோ காட்டுவாங்க. ரேசர் கிளவுட் பிரீகாவோட சண்டை போடுவோம். என்னோட லெவல் அதிகமாக மேஜிக் பீஸ்ட தோக்கடிக்கிறது ஈஸியாகுது அப்படின்னு ஜின்வோ திங்க் பண்றப்ப பிளாக் ஷேடோ ரைசர் தோக்கடிப்பான். ஃபர்ஸ்ட் ஸ்டீல் ஃபேமிலி லைக் பாக்குறப்ப அதோட வேர்ட் ரெட் கலர்ல இருக்கும், பட் இப்போ ஒயிட்டா மாறி இருக்கும். அனிமல்ஸ் டிஸ்கிரைப் பண்ற டெக்ஸ்டோட கலர் மாறி திங்க் பண்ணிட்டு ஜின்வோ எனக்கு தெரிஞ்சு பலனா பலவீனமானது ஆரஞ்சு கனத்தம் என் கூட சரி சமமானிக்கிறது. அப்புறம் சவுண்ட்ங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆரம்பத்துல ரெட் அந்த லைக்கன்ஸ் இப்போ ஒயிட் ஆயிடுச்சு. அந்த லெவல் ஸ்ட்ராங் ஆயிட்டு போல. ஆனா இந்த லெவல்ல இருந்தும் கீழே இருக்க அந்த ஒண்ணால தோக்கடிக்க முடியுங்கிற நினைப்பஎனக்கு இல்ல. அந்த அளவுக்கு ஹையா இருக்க என்னோட பெர்செப்ஷன் அபிலிட்டிஸ் தான் தேங்க்ஸ் பண்ணி போல. ஆனா என்னால ஃபீல் பண்ண முடியுது கீழே ஒரு மான்ஸ்டர் இருக்கு, அது என்ன புல்லரிக்க வைக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்கிரீன் அப்பியர் ஆகும். 15th லெவல் போயிருக்கோம் ஜின்வோ. இதுக்கு அப்புறமா அதிக லெவல்ஸ் எனக்கு கிடைக்குமான்னு தெரியல. அப்புறம் தேவையில்லாத சண்டை போட்டுருந்தா ஜுவா தாங்காதுன்ட்டு ஜின்வோ கீழே அப்ரோச் ஆகும். ஸ்டேஷனோட படிக்கட்டு எஜமானே இவ்வளவு தூரம் இருக்கான்னு சொல்லிட்டு கீழே இறங்குவான். உள்ள போனதுக்கு அப்புறமா இது எனக்கு தெரிஞ்ச ஸ்டேஷன் மாதிரி இல்லைன்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அட்டாக் நடந்திருக்கும். செம்ம ஃபாஸ்டா இருக்குன்னு திங்க் பண்ணுவான். ஜுவாவோட உடஞ்சிருக்கும். அவ்வளோ நல்லா போனதுக்கு அப்புறமாவும் அதோட பேரு என்ன ஆரஞ்சு லேக்னு பார்ப்பான். கிங் ஆஃப் த ஸ்வாம்ப் லூ வனன் ஃபேமிலி கசாக்கான்னு இருக்கும். ஆரஞ்சு லேக்னா தலைவனோட அபிலிட்டி எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னு திங்க் பண்ணி பாருங்க. நீ தானே அதுக்கான பாஸா இருக்கணும்னு கேட்பான் ஜின்வோ. அது உடம்பு சுத்தி இருக்க ஆமரை கண்டிப்பா இந்த ஜுவாவால தகர்க்க முடியாது, வெறும் கையால சண்டை போட முடியாதுன்னு தெரிஞ்சுப்பான். அட்டாக் பண்ணவும் ஜுவாவை வச்சு தாக்கு பிடிப்பான். ஒவ்வொரு அட்டாக்லயும் அதோட ஸ்பீடுக்கும் வெயிட் ரோல் பண்ற அந்த வழியிலையும் அதோட டிஃபென்ஸ் தவிர்க்க நான் ஏதாவது யூஸ் ஆகணும். ஆனா இவ்வளவு திக்கா இருக்கு இந்த ஆர்மர் எதிர்த்து என்ன பண்றதுன்னு பார்க்கும்போது வெறித்தனமா அட்டாக் பண்ண வரும். எஸ்கேப் ஆகி ஓட போக விடாது, டாச் பண்ணி தப்பிச்சிருப்பான். டெய்லி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வரும்போது ஜின்வோ மனசுக்குள்ள அது மட்டும் என்ன நேரா தாக்குச்சுன்னா நான் செகண்ட் பார்ப்பான். முடிஞ்ச அளவுக்கு தடுத்திருப்பான். பறந்து போய் ட்ராக்ல தண்ணியா இருக்கு, அதுக்குள்ள விழுந்துருவான். அங்கேயும் விடாம திறக்கும். அந்த அட்டாக்ல இன்னும் வெளியே தண்ணியில இருந்து தப்பிச்சு வருவான். திரும்ப அட்டாக் வைக்கும். ரொம்ப தூரம் பறந்து போய் விடுவான். கையில இருந்த கத்தியும் விழுந்துரும். ஒரு ரயில் பெட்டி ஜின்வோ மேல விழுற மாதிரி வரும். நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டதை நினைச்சேன்ட்டு ஜின்வோக்கு பின்னாடி போயிருக்கோம். முன்னாடி சாயும் போது ஜின்வோ குதிப்பான். புகையா இருக்கும். ஜின்வோ கத்தி எடுத்துட்டு இன்னொரு பத்தாதுன்னு தெரிஞ்சுட்டு ஒரு சிரிப்பு பொருளை கழிச்ச வாழ்க்கைய ஈடு செய்யறதுக்கு முன்னால நான் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆகிறதுன்னு கத்துவான். கசாக்கா பயங்கரமா கத்தும். சீன் பாசிட்டிவ் ஜம்ப் ஆகும். எல்லாத்துலயும் வீக்கான ஹண்டர்ஸ் தானே சொல்றாங்கன்ட்டு சாங் கிட்ட நம்ம முடியல. மனுஷங்க எவ்வளவு வேடிக்கையா இருக்காங்க, அவங்க சொல்றத தப்புன்னு ப்ரூவ் பண்ணுவாரு. சரி எனக்கு புரிஞ்சுதுன்னு இருப்பான். பிரசன்ட்ல ஜின்வோ எவ்வளவு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலும் கடைசியில மாட்டிக்குவான். டைல வச்சு பிடிச்சிருக்கும். பயங்கர ஃபோர்ஸ் கொடுக்கும். செவுத்து உடைச்சிட்டு போய் விடுவான். சங் ஜின்வோ நான் பலவீனமா இருந்தனால அப்படி கூப்பிட்டாங்க, நான் பலவீனமா இருந்தனால தான் நக்கல் பண்ணாங்க, நினைச்சா எனக்கு கேவலமா இருக்கு, நீ ஸ்ட்ராங்கானு கத்துவான். காட்டனன் டெம்பிள்ல மாட்டிருப்பாங்களே அந்த சீனை காட்டுவாங்க. அதிகப்படியான ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இருக்குன்னா எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல உனக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கும். உதவியற்ற நிலைமையில பயந்து நடுத்தரமா நிக்க மாட்டேன். நீ பலவீனமான இருந்தா உனக்கு கீழே பார்ப்பாங்க. நீ நாலேஜபிளா இருக்கலாம், கிரியேட்டிவா இருக்கலாம், அக்கறையுள்ளவனா இருக்கலாம், ஆனா பலத்தோட மோதும்போது இதுல எதுவுமே என்ன காப்பாத்தாது, இறக்கமா காப்பாத்தாது. அதனால நான் ஸ்ட்ராங் ஆகணும், அதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு ஜம்ப் பண்ணுவான் ஜின்வோ. கசாக்கா மேல ஏறுவான். செவுத்துல ஏறியும் மேல அடிச்சு கீழே விழுந்த ஜின்வோ எந்திரிக்கும் போது அப்படியே ஹீல் ஆவான். நான் ஸ்ட்ராங் ஆகணும்பான். கசாக்கா அட்டாக் பண்ண வரவும் ஜுவா வச்சு அட்டாக் பண்ணுவான். இன்னும் இல்ல அந்த விஷயத்தை கம்பேர் பண்ணும்போது காட்டனன் டெம்பிள் திங்க் பண்ணிட்டு அதுல எனக்கு ஏற்பட்ட பயங்கர உணர்வை விட இதெல்லாம் எனக்கு ஈஸி தான்ட்டு கசாக்காவோட சண்டை போடுவான். கசாக்காவோட ஆர்மர்லயே குத்தி அது மேல நிற்பான். அது உடம்புல நின்று அட்டாக் பண்ண வரும்போது அட்டாக் பண்ணுவான். ஜம்ப் பண்ணி கசாக்காவோட நேருக்கு நேர் மோத போவான். கத்தி மட்டும் தனியா பறக்கும். கசாக்கா பாக்குறப்ப ஜின்வோட உடம்பு டைட்டா பிடிச்சிட்டு இருப்பான். என் பலத்தை அதிகப்படுத்துறதுக்கு மட்டும்தான் ஸ்பெசிபிக்கா நான் ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னு கசாக்காவை அமுத்துவான். ஆர்மரோடையும் வழியில கசாக்கா கத்திட்டு ஜின்வோ உடம்புல இருந்து இறங்க வைக்க செவுத்துல மோதிக்கும். என்னால முடியும் போது நேரா கொண்டு போய் பில்லர் மோதும். பயங்கரமா அடி விழுந்திருக்கும், ரத்தமா இருக்கும். எனக்கு தெரியும் இங்க இப்பவே நான் உன்னை கொல்ல போறேன்ட்டு ரூட் ஸ்ட்ரென்த் கொடுப்பான். கசாக்காவை சுத்தி ரத்தம் தெரிக்கும். சாவுட்டு அமுத்தும் போது அந்த சீன் வெறித்தனமா இருக்கும். கசாக்கா பயங்கரமா பிடிக்கும். கடைசியில் செத்துரும். சங் ஜின்வோட லெவல் பண்ணதுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். பார்க்க போனா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டு போட்டு சிரிப்பா சாங் நோட்டிபிகேஷன்ல ப்ளூ வனன் ஃபேமிலி கசாக்கா இந்த ஸ்வாம்போட கிங்க டிஃபீட் பண்ணிட்டீங்கன்னு வரும். கசாக்காவை டிஃபீட் பண்ணதுக்கான ஐட்டம் கிடைச்சிருக்கும். இதுல இருந்து நல்லதாக ஒன்று கிடைச்சிருக்கு. இந்த ஆயுதம் அதோட எலும்பை செய்யாம அதோட பற்களான பார்ப்போம். இந்த பொருளோட பேரு கசாக்காவோட வெனன் ஃபேன். பேரலைஸ் பண்ற ட்ரைன் பண்ற எபிலிட்டி இதுல இருக்கு. கசாக்காவோட விஷம் இருக்கனால நகர முடியாம போவாங்க. இம்மோடல் ஜோன்ல இருந்து அட்டாக் பவர்ங்கிறது டபுளா இருக்கு. அப்புறம் பக்கவா அப்புறம் நகர முடியாத விஷயம் இருக்கா. அப்புறம் இன்னொன்னு யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு அந்த ஸ்கிரீனை பாக்குறப்ப கசாக்காவோட விஷ சுரபி இருக்கும். அதனால சி ரேங்க் அக்யூசிஷன் டிஃபிகல்ட்டி கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் ஏ ரேங்க்ல இருக்கும். இந்த சும்மாச்சுக்கு நல்லா தாங்க திங்க் பண்ணுவோம். அடுத்து வர நோட்டிபிகேஷன்ல பாஸ் தோக்கடிச்சனால இந்த டஞ்சன் இதுக்கு முன்னாடி நாமளே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மாறிடும் வரும். மொத்த இடமும் மாறும். டஞ்சன் காலி பண்ணிட்டு போலாம் தான் ஜின்வோ. சப்வேக்கு மேல வரப்ப மழை பெய்யும். யாரும் இல்லையே இது என்ன டைமா இருக்கும்னு பார்ப்பான். ஜின்வோவை பார்த்து சோல்ஜர் ஒருத்தர் அந்த பிராட்காஸ்ட் கேட்கலையா இங்க வந்திருக்க விளையாட போனா பிராட்காஸ்ட் என்னன்னு ஜின்வோ பாக்குறப்ப அவன் கையில உடம்பு கத்தி இருக்கு அதை பார்த்துட்டு ஆன்றா அப்படின்னு கொஸ்டின் கேட்கவா ஆமான்பா. மன்னிப்பு கேட்டு பேட்டில் நடக்கிற இடத்த காட்டணும்பா. வாங்கன்ட்டு கூட்டிட்டு போவோம். ஏதாவது நடந்திருக்கான்னு ஜின்வோ மனசுல திங்க் பண்ணுவான். சில பீஸ் அடிபட்டு கிடக்குங்க.
டஞ்சன் பிரேக்கா, கேட்ல இருந்து சில மேஜிக் பீஸ் வந்திருக்கும் போல அப்படின்னு ஜின்னு क्वेश्चन பண்ணுவோம். இதெல்லாம் கையாண்டாங்க இருந்தாலும் பெருசு ஒண்ணாங்க இருக்குன்னு பாரு. ஜின்னு மனசுக்குள்ள இது என்னோட பெர்செப்ஷன் எபிலிட்டிங்கிறது இம்ப்ரூவ் ஆகணும்னு இருக்கலாம் திங்க் பண்ணுவான். என்னால சென்ஸ் பண்ண முடியுது பாஸ் அங்கதான் இருக்கான்னு சொல்லி ஜின்னுக்கு எப்படி சென்ஸ் ஆகுதுங்கிற விஷயத்தை காட்டுவாங்க. பாஸ் வேற லெவல்ல இருக்கும். சில மக்கள் அதை போட்டோகிராஃபா எடுத்துட்டு இருப்பாங்க. சோல்ஜர்ஸ் போட்டோ எடுக்காதீங்க ஆபத்தான வார்னிங் கொடுத்துட்டு இருப்பாங்க. இன்னும் எவ்வளவு நாள் விஷயங்கள் மோசமா இருப்போதுன்னு பீப்புள்ஸ் கத்திட்டு இருப்பாங்க. டேங்க் ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு ஹீலர்ஸ் நல்லா கவனமா இருக்குன்னு சொல்லி ஹண்டர்ல ஒருத்தன் கத்துவான். ஒரு ஹீலர் அதெல்லாம் சொல்ல தேவையில்லைன்னு கத்துவான். டேமேஜ் என்ன பண்றீங்க ஆமா வெயிட் பண்ணீங்க ஹண்டர் கேட்பான். இது சார மயில தெரியல டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தான் ஆச்சர் மேஜிக் யூஸ் பண்ற ஹண்டர்ஸ்மே கம்மியா இருக்காங்கன்னு கத்துவாங்க. ஜின்னுவை கூட்டிட்டு வந்து சோல்ஜர் உள்ளோட சொல்லி கேட்பான். ஜின்னு மனசுக்குள்ள அவசரமா டீம் அசெம்பிள் பண்ணிருக்காங்க. ஆச்சரியப்படுற ஒண்ணும் இல்ல. சேர்ந்து வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. சில லோ ரேங்க்ஸ் அடிபட்டு பறப்பாங்க. லோ ரேங்க்ஸ்னா என்னால 8 E ரேங்க்ஸ் அப்புறம் 2 D ரேங்க்ஸ் இருக்கதை பார்க்க முடியும். அந்த D ரேங்க் டேங்க் வேற அதனால இதை ஒன்றும் முடிக்க முடியாம இருக்காங்க. பேட்டில் அதிக நேரம் போயிட்டு இருக்கு. ஹீலர்ஸ் 2 D ரேங்க்ஸ் ஒரு B ரேங்க் அப்படின்ட்டு ஜூவி இருக்கிறத நோட் பண்ணுவோம். ஒரு ஃபீமேல் ஹீலர் யாருக்காவது ஹீல் பண்ணுங்க B ரேங்க் ஹீலர் தானே நீங்க சும்மா நிக்காதீங்க ஜூவி கிட்ட கத்துவா. சரி ஹீல் பண்ண ட்ரை பண்ணுவா. சீரியஸா ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்றப்ப காட்டன் டெம்பிள்ல நடந்த மோசமான விஷயம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஜூவி பயந்துருவா. ஒரு வாரத்துக்கு அப்புறமாவும் பயந்து நடந்து ஜின்னு அவளை குறை சொல்ல முடியாது. நானும் சேர்ந்தான் இல்லைன்ட்டு வாட டைட்டா ஹோல்ட் பண்ணி இது D ரேங்க் பாஸ் நான் சண்டை போட்டதை விட வீக்கான ஒண்ணு அப்படின்னு திங்க் பண்ணிட்டு ஒரு கால் பின்னாடி வைப்பான். இப்படியே போச்சு நம்ம காலியா இருக்கணும் சண்டை போட்டு இருக்க ஒரு ஹண்டர் சொல்லுவோம். ஹை ரேங்க் ஹண்டர் இல்லாம நம்மளால செஞ்சு முடிக்க முடியாதுன்னு பக்கத்துல இருக்கவன் அதோட டிஃபென்ஸ் அவங்க தகர்த்துட்டாங்க. அவங்க ஜெயிப்பாங்க. கையில இருக்க ஸ்வார்ட் சுத்தி ஹோல்ட் பண்ணிட்டு கண்ணை தகர்க்கிற அளவுக்கான ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் அட்டாக் அது போது இதை காலி பண்ணிட்டு இருப்பான். இதை பார்த்த ஹண்டர்ஸ் நல்லது அதோட டிஃபென்ஸ் டவுன் ஆயிடுச்சு இப்ப அதை நம்மளால தோக்கடிக்க முடியும் சண்டை போடுவாங்க. செத்துருக்கும் சாதிச்சிட்டோம் நம்ம ஆக்சுவலா சாதிச்சிட்டோம் கத்துவாங்க. ஆர்மர் வெயிட் பண்ணிக்கிட்டேன் எங்க எந்த அட்டாக்குமே நடக்கல. அதோட டிஃபென்ஸ் சடனா தகர்த்தது எங்களோட இல்ல நாங்க எந்த டேமேஜ் பண்ணல. பறந்து வந்து அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்ப்பான். பாஸ் லெவல் கோலம் 10 பேர் சுத்தி ஒரு ஸ்கிராட்ச் ஆகலக்கு வெறும் அந்த ஸ்வார்ட்ல கால் பண்ணிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் பயத்தோட திங்க் பண்ணிட்டு பின்பக்கமா இருக்க சோல்ஜர் கூப்பிடுவான். அந்த சோல்ஜர் என்ன கேட்குவான் அந்த கத்தி எரிஞ்சதையான்னு சொல்லி கேட்பான். அது ஒருத்தன் ஹண்டர் கூட்டிட்டு வந்தானு திரும்பி பார்க்கும்போது டேங்க் மனசுக்குள்ள ஏதாவது ஹைரேங்க் கூட ஹண்டர் பாருங்க மாதிரி இருக்கும். ஜின்னுவோட கையை காட்டுவாங்க. மசில்ஸ் வேற லெவல்ல பம்ப் ஆயிருக்கும். ஜின்னு திரும்பி பார்த்துட்டு வெறும் ஒரு அட்டாக்கு இப்படி எவனும் நினைச்சு பார்க்கல. அந்த கோலம் சீரியஸாவே ஆல்ரெடி பலவீனமா இருந்துட்டு போவான். ஜூவி ஜின்னுவான்னு பாப்பா. இது என்னோட இன்ஸ்டாகிராம். இந்த வீடியோல சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 5 பார்க்க போறோம். சங் ஜின்னு ஹாஸ்பிடல்ல இருந்த நர்ஸை சிம் பண்றத காட்டுவாங்க. அந்த ஹீரோயின் கண்டது தான அவனோட உடம்பு ஹாட்டா இருக்குன்னு. ஒரு நாள் சின்ன நர்ஸ் கிட்ட இவ்ளோ ஃபாஸ்டா நடந்தது நான் பார்த்ததே இல்ல சீரியஸா பா. ஷாக் ஆயிப்பா. எக்ஸ்கியூஸ் கேட்டு உள்ள போறப்ப ஷாக் ஆயிரு உடம்ப பார்த்து. ஜின்னு சாரி கேட்கவும் நானே கேட்கணும் பா. மனசுக்குள்ள மசில்ஸ் நல்லா இருக்கு. எப்பவும் என் உடம்பு இவ்ளோ அமேசிங்கா இருக்குன்னு திங்க் பண்ணுவா. சங் ஏதாவது வேணும்னு கேட்கவும் நீங்க டிஸ்சார்ஜ் ஆக போறீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கேட்பா. நல்லா இருக்கு தேங்க்ஸ்ங்க. நீங்க ரெடியா ரிசப்ஷனுக்கு வாங்க பேப்பர் ஒர்க் பார்த்துக்கலாம் பா. தேங்க்ஸ் கேட்டு வெளிய போறப்ப கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. கான்டாக்ட் இன்ஃபோ வான்பாங்க. ஏதோ ஒன்னு கிளியரா கொடுங்கன்பா. நான் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா டெஸ்ட் ரிசல்ட்ஸ் அனுப்பதான் கேட்பாங்க போலன்ட்டு கொடுக்குறேன்னு இருப்பான். இன்டர்வியூ எடுத்துருப்பாங்க. அந்த லேடி ஹண்டர் பேக் இந்த கண்ட்ரில இருக்க 7 பிஸியான ஹண்டர்ஸ்ல நீங்களும் ஒருத்தர். ஒரு ஹண்டரோட லைஃப் டஞ்சன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இருந்தா எப்படி இப்படின்னு கேட்பா. அது ஒரு நல்ல கேள்வி. பல பயிற்சிகள் இருக்கும். ஒவ்வொரு நாளும் உங்களோட ஸ்கில்ஸ் அது மாதிரி இருக்கும். ரியல் காம்பேட்கான டச்ல லூஸ் விட்டோம்னா நம்மளோட இன்ஸ்டிங்ஸை மொத்தமா டல்லாக்கிருமா. அந்த லேடி தினமும் ரொம்ப கஷ்டமா இருக்கணும்னு கேட்பா. பேக் ஆனிஷேட்டர் ஃபயர் ஃபைட்டரா இருக்கப்ப எனக்கான ட்ரைனிங் ஹேபிட்ட உருவாக்கணும். ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட நம்ம காம்பேட்ஸ்க்கு காயப்படும். அந்த தாட்டை எப்போ நான் நிக்க வைக்கணுமா. இதெல்லாம் ஜின்னுவோட தங்கச்சி பார்த்துட்டு டைம் ஆயிடுச்சுன்னு ரியலைஸ் பண்ணிட்டு கிளம்புவா. ஜின்னு கூப்பிடுவோம். தூங்கி எழுந்து வந்த தலைவன் என்ன ஸ்கூலுக்கு போற ஜாக்கிரதையா போனோம். நைட் சமைச்ச சாப்பாடு ஃப்ரிட்ஜ்ல இருக்கு வேணா சாப்பிட்டுக்கன்ட்டு ஜின்னுவோட உடம்பு பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஏதாவது பண்ணிருக்கேன்னு சொல்லி கேட்பா. கொஞ்சமா பக்கத்துல போயிட்டு என்ன உயரமா இருக்க எக்ஸசைஸ் பண்ண ஹைட் ஆகுமா. அடல்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கூட ஆண்கள் வளருவாங்க போல எக்ஸசைஸ் கிளம்பிடுவா. கொடை எடுத்துட்டு கொடை நீட்டுவான். மழையில வராது ஹெவியா இருக்கும் பேக் முன்னால போவோம். பின்னாடி எடுத்து கொடை அவன் பேக்ல வச்சுட்டு சேஃபா போன் தள்ளிடுவான். சரி கிளம்புறவங்க ஜாக்கிரதையா டிஸ்பிளே வரும் 10 கிலோமீட்டர் ரன்னிங் மட்டும் பண்ணிக்கலான்ட்டு தனக்கு தானே இந்த ஸ்டாட்ஸ் ஆகுது மசில் ஜங்ஷன் கேட்டு இப்படி நான் லெவல் போயிட்டே இருந்தா முடிவுல பாடி பில்டர் மாதிரி ஆயிரணும்னு சொல்லிப்பான். ஸ்டேட்டஸ் டிஸ்ப்ளே வரும் 18th லெவல்ல இருப்பான். இதுக்கு முன்னால கிடைச்ச பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணல. இந்த பாயிண்ட்ஸ் இதுல போடலாம். ஸ்ட்ரெngth அதிகப்படுத்தினா நான் பண்ற டேமேஜ் அதிகமா இருக்கும். ஆனா வைக்கிற அடி பல்லுனா பாயிண்ட்லெஸ். அதனால எஜிலிட்டி தான் முக்கியம். சுறுசுறுப்பு நான் என் ஸ்ட்ரெngth எஜிலிட்டி அதிகப்படுத்திக்கிறேன். வைட்டலிட்டி எப்பவும் உதவும். அப்புறம் உணர்ற தருணமா ஹேண்டி ஆயிருக்கு. புத்திசாலித்தனம் அதுக்கு மேட்சுக்கு சம்பந்தம் இருக்க மாதிரி தெரியுது. நிஜமா தேவையானது ட்ரை பண்ணி பார்ப்போம். கம்ப்ளீட் ஆகும்போது ஃபோன் வரும். ஹலோ இது சஞ்சினும்பா. ஆப்போசிட் பர்சன் இதே ஃபோன் எடுத்துட்டு போறேன்பா. இல்லைங்க ஹாஸ்பிட்டல்ல இல்ல ரெண்டுக்காக தான் சொல்லி கேட்பான். இந்த மாசத்துக்கான வாடகை கொடுக்கல டைம்
எடுத்துக்கிறேன்னு சொல்லி கேட்பாங்க. இப்பவே தரணுமா? சரி காத்திருக்கேன்ட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தாரு. தேங்க்ஸ் பண்ணி கால் கட் பண்ணிட்டு நான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுதான் ரீஅவேக்னிங்னு எனக்கு தெரியல. ஆனா காப்ளின்ஸ் அப்ப என்னால ஈஸியா இருக்க முடியுது. ஃப்ரெண்ட் கொடுக்கறது கஷ்டமா இருக்காது. அதை எக்ஸாக்டாவும் சொல்லிட முடியாது. நல்ல காசு பார்க்கணும்னா ஹையர் ரேங்க் கேட்ஸ் நான் போயேன். ஆனா யாரும் ரேங்க் ஹண்டர்ஸ் போக விட மாட்டாங்க. பிரைஸ் கிடைக்குதான்னு பார்த்துட்டு ஹையர் ரேங்க் இருந்தா பெட்டர் கேட்ஸ் கிடைக்கும். அப்புறம் கொஞ்சம் கவனமா இருந்தா இன்னும் அதிகம் சம்பாதிக்கலாம். நான் நிச்சயமா தனிச்சு நிக்கணும். ரீஅவேக்னிங்ல ரொம்ப அரிதானது. இதுக்கு முன்னால ஹண்டர் லெவல் ஆகி ஸ்ட்ராங் ஆகிறதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. இது இன்னும் கூடுதலான ஆய்வுன்னு பொருட்படுது. முழு பூசணியும் சூத்திர மறைக்கிற மாதிரி பிரஸ் முழுகிடுவாங்க. பெட்டர் தள்ளி இருக்காது. ஏன்னா நான் ப்ராப்பரா டிஃபெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த சக்தியை பத்தி தெரிஞ்சுக்கிற வரைக்கும் பண்ணக்கூடாதுன்னு நோட்டிபிகேஷன் வரும் ஸ்டார்ட் ஆகும். ஜின்கு ரன்னிங் முடிச்சதுக்கு அப்புறம் ரிவார்ட்ஸ் கொடுக்கும். ஃபுல் ரெக்கவரி, எபிலிட்டி பாயிண்ட்ஸ் +3, ரேண்டம் லூட் பாக்ஸ், அக்செப்ட் கேஸ் கொடுப்பான். ஹுவாங் டாங்ஸும் அவன் டீம்மேட்ஸோட ஹலோ சொல்லுவான் சங்க்கு. நான் ஹுவாங் சொல்லி அறிமுகப்படுத்திக்குவான். நான் சங்கின் ரூம்பா ஹுவாங் ஹீரன் தானே கேட்பான். பின்னாடி இருக்க எனக்கு வர தெரியும் ரொம்ப ஃபேமஸ்ன்பா. இவரோட நிக்நேம் கூட தி வீக்கஸ்ட் ஹண்டர் ஆஃப் ஆல் மேன்கைண்ட்ன்பா. இத கேட்டச்சோ பயங்கரமா சிரிப்பான். இவங்களுக்காக நாம கேட்கணும் ஹுவாங் சொல்லலாம். சங் ஆக்சுவலா நான் ஹீரன் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கேட்பான். ஹுவாங் அப்பல்ல இல்ல குவார்ட்டா ஃபுல் பண்றதுதான்பா. ஃபோன்ல சொன்னதை கன்ஃபார்ம் பண்றேன். இது சி ரேங்க் டஞ்சன். 8 பேர் தேவை உள்ள போக. இதுல பாதி சி ரேங்க் பீப்பிள் இருக்கணும். இப்போ ஒரு ஆளே இருக்க மாட்டேன். அதனால கொள்ளையடிச்சது உங்களோட பகிர்ந்துக்க மாட்டோம். நான் பார்ட்டிசிபேஷனுக்காக நான் உனக்கு 20 lakhs தருவாங்க. சங் மானாவை சென்ஸ் பண்ணிட்டு 4 சி ரேங்க்ஸ் அப்புறம் 2 சப் பி ரேங்க்ஸ். புரிஞ்சது என்ன பண்ணணும்னு சொல்லுங்கம்பா. பேக்கை தூக்கி ஹெல்ப் பண்ணிட்டு ஃபுல்லா சாப்பாடு எடுத்து சாப்பிட கூட பெஸ்ட் பேட் கிளாத்ஸ் சன் ஹீலர் இல்லாம பண்றீங்கன்னு கேட்பான். அவங்க இண்டிபெண்டா நம்ம போல இருக்கவங்க தக்க வச்சுட்டு என்ன கஷ்டப்படணுங்கிறது நமக்கே தெரியும். நம்புறோம் தோல்ல கை வச்சு எங்களோட எல்லா ரைட்ஸுமே ஹீலர் இல்லாம பண்ணுவோம்.